ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம OMLED டிஸ்பிளே செக்ஷனை பார்த்தோம். ஓகேங்களா? ஓப்போ ஃபோனில். அடுத்தது இப்போ சாம்சங் ஃபோனில் வந்து பார்க்க போகிறோம். டிஸ்பிளே செக்ஷன் தான் OMLED டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கான்செப்ட் என்ன, எங்கே செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படின்ட்டு சாம்சங்கில் பார்க்கலாம். OMLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் HD டிஸ்பிளே அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் LCD டிஸ்பிளே வந்து இப்போலாம் மார்க்கெட்டில் வருதில்ல. LCD டிஸ்பிளே வந்து என்னன்னா உங்களுக்கு நார்மலாக ரொம்ப +5 வால்டேஜ் -5 வால்டேஜஸ் உங்களுக்கு வந்து அதில் ஜென்ரேட் ஆகாது. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வரலனா கூட பேக் லைட் வந்து எரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேக் லைட் ஐசி இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல். இப்போ 2G ஐசிலாம் இருந்துச்சு. உங்களுக்கு டச் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3G ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் HD அல்ட்ராவும் யூஸ் பண்ணல, உங்களுக்கு OMLED டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணல. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G ஃபோனில் OMLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தா சாம்சங் சிப்செட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி எக்ஸோனக்ஸ் இருக்கிற போர்டில் மட்டும் உங்களுக்கு OMLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. உங்களுக்கு அதுவே வந்து 3G 4G ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ணது OMLED டிஸ்பிளேவோட சேர்ந்து உங்களுக்கு அதோட ஐசி செக்ஷன் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் தான். சாம்சங்கை பொறுத்தளவுக்கு சாம்சங் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்களோட சிக்வன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்பவே. அதனால தான் கொஞ்சம் சாம்சங் ஒரு சீசனில் நல்ல ஒரு ரன்னிங்கில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நோக்கியா வந்து காணாமல் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ வர ஜென்ரேஷனில் இப்போ எல்லாமே OMLED டிஸ்பிளே வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ டிஸ்பிளே வருது. இப்போ அதோட கான்செப்ட் என்ன சார்? அதுக்கு தனியாக எதனா வால்டேஜ் எல்லாம் தனியாக ஜென்ரேட் ஆகுதா இதெல்லாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லா கான்செப்டும் உங்களுக்கு OMLED டிஸ்பிளே எல்லாம் எப்படியோ அப்படிதான். ஆனால் ஐசிங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறும். ஐசி அப்டேட் ஆக அதில் வர இன்புட் அவுட்புட் எனேபிள் வால்டேஜ் கண்ட்ரோல் வால்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸெட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு சிபிலேருந்து ஒரு சில சமயம் டிஸ்பிளே கனெக்டர்லேருந்து வரும், சில சமயம் பவர் ஐசிலேருந்து வரும், சில சமயம் நடுமையத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு ஐசி கொடுத்து அதோட பவர் கூட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் லைனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓப்போ ஃபோனில் ஒரு ஃபோனில் பார்த்தோம். என்ன பண்ணியிருந்தாங்க சார்ஜிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு அது கூட இன்புட் கொடுத்து எல்லாம் இது பண்ணி அந்த ஐசியோட ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் அந்த ஐசி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துச்சுன்னா அதோட பவர் குட் லைன் வந்து எதுக்கு வந்துச்சு? நம்மளோட OMLED டிஸ்பிளே டிரைவர் ஐசி LCD டிரைவர் ஐசிக்கு வந்துச்சு. அப்போ LCD டிரைவர் ஐசிக்கு வந்த உடனே என்னாச்சு? அங்கிருந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற 3.7 சாரி +4.6 வால்டேஜ் -4.4 வால்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா +7.6 வால்டேஜஸ் இந்த வால்டேஜ் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு சர்க்யூட் வந்து எவ்வளவு விஷயங்களை மாத்திட்டாங்க. அவ்வளவு விஷயம் மாறி போச்சு. உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகாம எந்த ஒரு போனையும் நம்ம வந்து ஈஸியா ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கான்செப்ட் இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிங்க. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எவ்வளவு பேர் பண்ற தப்பு என்னன்னா விஷயங்கள் என்னன்னா வந்து இன்னும் அந்த பழைய காலத்திலே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதிரியே போனை ரெடி பண்ணிடலாம், ஐசி போனை கழட்டினா ரெடி ஆயிடும், ஐசி சேஞ்ச் பண்ணா ரெடி ஆயிடும் அப்படின்னு வந்து யோசிச்சுன்னு இருக்காங்க. பட் ஆனா இதெல்லாம் ரொம்ப தவறு. ஏன்னா இப்ப சர்க்யூட் நாலேஜ் இல்லாம யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போனை கரெக்டா ரெடி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டீப் லெவல்ல இப்போ வந்து போர்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. சில போனுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் இருக்கு, சில போனுக்கு ஸ்கிமேட்டிக் இல்ல, சில போனுக்கு ஆடியோ இன்ஸ்டலேஷன் கூட இல்ல, சில போனுக்கு பிட் மேப் இல்ல. எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஒரு போனை ஈஸியா ரெடி பண்ண முடியும். அதுக்கு கரெக்டான நாலேஜ் இருந்தாவே போதும். அவ்வளவுதான் விஷயங்கள். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்பிளே செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வாங்க இப்போ டிஸ்பிளே செக்ஷன் வந்து என்ன பண்றோம்? இப்போ OMLED டிஸ்பிளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சாம்சங் இந்த செக்ஷனை எடுத்துக்கலாம். சாம்சங்கோட சிப்செட் செக்ஷன் ரொம்ப வந்து கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயம் வந்து இங்க சேஞ்ச் ஆகுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில விஷயம் சேஞ்ச் ஆகாதப்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரெண்டு கான்செப்ட்ல வந்து இருக்குது சாம்சங் சிப்செட். ஏன்னா எவ்வளவு பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா சில பேர் தெரியாம செய்யற விஷயங்கள், சில ஷாப்கீப்பருக்கு தெரியாத செய்யற சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய பெரிய டெக்னீஷியனால ரெடி பண்ண முடியாம போகுது. ஏன்னா அந்த பெரிய பெரிய டெக்னீஷியன் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ட்ரைனர் பல வருஷமா நான் இருக்கேன் சார், 10 வருஷமா 15 வருஷமா இந்த ஃபீல்ட்லயே இருக்கேன். நான் எல்லா செக்ஷனும் எனக்கு தெரியும்னா கூட அழகான ஒரு சீக்வன்ஸ், அழகா ஒரு ட்ராக், அழகா ஒரு லைனை பிடிச்சி போனை ரெடி பண்ணாம வந்து யாருமே கரெக்டா அதை
ரெடி அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணாம ஒரு போனை நம்ம கரெக்டா அக்யூரேட்டா இந்த இடத்துல ஃபால்ட் இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுல சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செக்ஷனா இருந்தாலும் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். அது ஒர்க் ஆகுற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அது ஒர்க் ஆகுறப்ப நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, எந்தெந்த செக்ஷன்ல ஷார்ட் சர்க்கிட் ஆகணும், என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றது அந்த ஸ்டோரேஜ் நம்ம அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம பாக்குறப்ப ஒரு விஷயம் என்னன்னா, சாம்சங் அதிகமா ப்ராப்ளம் வர ஒரு போனா இப்ப எடுத்துக்கலாம். சாம்சங் A50s, சாம்சங் A50, சாம்சங் M30s, சாம்சங் M30, சாம்சங் A20, சாம்சங் A30 இந்த மாதிரி போன் எல்லாம் வந்து பாத்து கவனிச்சிங்க அப்படின்னா அதிகமா இந்த டிஸ்பிளே செக்ஷன், இந்த டெம்பரேச்சர் எரர், லோ ஹை இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் அதிகமா வரும். காமனா இதுல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதிகமான ப்ராப்ளம் வர ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் A50 அண்ட் A50s தான். இப்போ இதோட செக்ஷன் வந்து நம்ம டிஸ்பிளே செக்ஷனும் முழுசா வந்து பாத்துக்கலாம். லே அவுட் ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம முழுக்க முழுக்க எதை பத்தி நம்ம எதை தேடி நம்ம போறோம்னா ஸ்கிமேட்டிக் நாலேஜ்ல இருந்து தான் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். கூட வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷனையும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் லைட் ஐசி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்சிடி ஹார்ட்வேருக்கு, இது ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணிக்கலாம். எதனால இது ரெண்டுத்தையும் ஓபன் பண்றேன் அப்படின்னா, நீங்க இதுல எவ்வளவு விஷயத்த கவனிக்கலாம். வித்தியாசங்கள் ரெண்டுத்துக்கு நான் ஸ்கிமேட்டிக் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன லைன் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவு விஷயத்த கொடுக்காம இருக்காங்க, அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்கிமேட்டிக் மூலியமா வந்து ரெடி பண்றது அப்படின்றத ரொம்ப டீப் நாலேஜோட வந்து நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப ஓபன் பண்ணிருக்கோம் லைட் ஐசி செக்ஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப லைட் ஐசி செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க, EL1 EL2 ஓகேங்களா, VDD_LCD VDD_LCD அப்படின்றப்ப இங்க வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப நான் சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க 7.6 வால்டேஜஸ் வரும், இங்க 7.3 கொடுத்துருக்காங்க, ஒன்னும் சரி பிரச்சனை இல்லை. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க 4 பாயிண்ட், உங்களுக்கு B from to பாயிண்ட், இந்த P இங்க கொடுத்துருக்காங்கன்னா இது பாயிண்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4.6 வால்டேஜஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க -4.4 வால்டேஜஸ். இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க VPAD_system வால்டேஜ். ஓகே, VPAD_sys அப்படின்னா இதுல என்ன வரும் 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். அதுக்கப்புறம் EL1ல என்ன வரும் 1.8 வால்டேஜஸ் வரும். EL2 அதுல என்ன வரும் 1.8 வால்டேஜஸ் வரும். சரி, இந்த EL1 EL2 எங்க இருந்து சார் வரும், டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து வரும், அப்படி இல்லைன்னா நம்மளோட சிபில இருந்து வரும். அதிகபட்சமா EL1 EL2 கொடுத்திருந்தாவே உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்டர் இருந்து தான் வருமே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்ப டிஸ்பிளே கனெக்டருக்கு உங்களுக்கு 1.8 வால்டேஜஸ் எப்படி சார் அவுட்புட் ஆகும், நல்லா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கீங்க தெளிவா. சரிங்களா? உங்களுக்கு +4.6 -4.4 ஓகேங்களா, இந்த ரெண்டு வால்டேஜ் நீங்க டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி ஒரு செக் பண்ணலாம், கனெக்ட் பண்ணாம நீங்க செக் பண்ணலாம். அந்த வால்டேஜஸ் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கண்டிப்பா அவுட்புட் ஆகணும். ஓகேங்களா? இப்ப அவுட்புட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எப்ப வந்து நீங்க டிஸ்பிளே போட்டா உங்களுக்கு அவுட்புட் ஆகும், எப்ப நீங்க டிஸ்பிளே போடலாம் அவுட்புட் ஆகும், இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவா நீங்க இதை புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஸ்பிளே செக்ஷன்ல இருந்து EL1 EL2 இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா டிஸ்பிளே போட்டிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், டிஸ்பிளேவை நீங்க கனெக்ட் பண்ணிருக்கணும். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணா உங்களுக்கு டிஸ்பிளே ஐசில இருந்து உங்களுக்கு ஒரு வால்டேஜ் என்ன ஜென்ரேட் ஆகும், 1.8 வால்டேஜ் இன்புட் எடுத்து அவுட்புட் வால்டேஜஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும், EL1 EL2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.8 வால்டேஜஸ் கொடுக்கும், எனேபிள் வால்டேஜஸ் இதுதான். அப்ப டிஸ்பிளே நீங்க ஐசிக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுனா அப்ப டிஸ்பிளே என்ன பண்ணிருக்கணும், கனெக்ட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிருக்கீங்க, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு +4.4 வால்டேஜஸ் இந்த வால்டேஜ் செக் பண்ணணும். ஓகே, எந்த வால்டேஜ், இந்த வால்டேஜ் நம்ம செக் பண்றோம். அதுக்கப்புறம் -4.4 இந்த வால்டேஜ் செக் பண்றோம். அதுக்கப்புறம் 7.6 வால்டேஜ் செக் பண்ணுங்க கிராபிக்ஸ் லைட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இங்க தப்பு, இது தப்பு. எடுத்தோன்னு என்ன சார் நீங்க இதை தப்புன்னு சொல்றீங்க, எதை வச்சு நீங்க சொல்றீங்க, என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தானே கிராபிக்ஸ் செக்ஷன் எல்லாம் கரெக்டாக தான் உங்களுக்கு பேக்லைட் செக்ஷன் இங்க ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். OLED டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிராபிக்ஸ் செக்ஷன் எல்லா லைனும் செக் பண்ணாம அங்க வந்து இப்போ ஒரு ரீசெட் 1.8 வால்டேஜஸ் இல்லைன்னா TE 1.8 வால்டேஜஸ் இல்லைன்னா டிஸ்பிளே டிடெக்ட் லைன் 1.8 வால்டேஜ் இல்லைன்னா அதோட டையோடு வேல்யூ இங்க எதனா மிஸ் ஆகுது, இல்லைன்னா டேட்டா 0ல இருந்து டேட்டா 3 வரைக்கும் கிளாக் லைன் உங்களுக்கு எதனா ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது, டிஸ்பிளே வராது. அப்ப இங்க டிஸ்பிளே வராத பட்சத்தில் உங்களுக்கு 7.6 வால்டேஜஸ் அவுட்புட் கொடுக்குமா, கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப 7.6 வால்டேஜஸ்
கொடுக்காத பட்சத்தில் இவங்க என்ன சொல்றாங்க 7.6 வால்டேஜ் இங்க நீங்க செக் பண்ணுங்க அப்படின்றது இப்ப ப்ரோனியால கொடுத்துருக்கிறது. எதுல கொடுத்துருக்குது? ப்ரோனியால கொடுத்துருக்குது என்னன்னா 7.6 வால்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு தானே? இன்னொரு விஷயம் என்னன்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அது இங்க கொடுக்கல. முக்காவாசி ஷாப் கீப்பர் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, ஆர்டர் ஸ்டேஷன் ஓபன் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியல, சர்க்யூட் நாலேஜ் இல்ல, சீக்வன்ஸ் தெரியல, எங்க செக் பண்ணணும்னு தெரியல, எந்த லைனை செக் பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்றோம். வாய்ஸ் எல்லாம் தெளிவா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? எதனா இஷ்யூ இருக்குதா? மோகன் வாய்ஸ் கேக்குதுங்களா, சந்திர வாய்ஸ் கேக்குதுங்களா, மணிகண்டன் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஏன்னா கட்டாய கேக்குதா? ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப வாய்ஸ் தெளிவா கேக்குதா? வீடியோ கட் பண்ணி இல்ல வாய்ஸ் இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இல்ல ஆக்சுவலி இது நெட் இஷ்யூ, வீடியோ இஷ்யூ இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப தெளிவா கேக்குதா? இப்ப நான் கட்டாய வருதா? இப்ப தெளிவா வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஆக்சுவலி அது இன்டர்நெட் ப்ராப்ளம் அது. ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன இதுல கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிருக்கா பண்ணலையா, இப்ப அதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. இப்ப இதெல்லாம் செக் பண்ண, இதெல்லாம் சொல்லாமலே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்ணுங்க. ஒரு ஷாப் கீப்பர் வந்து எதுவுமே தெரியாது, ஒரு பிகினர் ஷாப் கீப்பரா இருக்கட்டும், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணலாம் இருக்கட்டும், சில நாலேஜ்கள் இல்லாத ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்றாரு. இப்ப இந்த ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்றப்ப அவருக்கு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணுமா, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாம செக் பண்ணணுமா? ஏன்னா விஷயங்கள் வந்து ஆர்டர் சொல்யூஷன் மேல தப்பு இருக்குது. ஏன்னா இப்ப ஆர்டர் சொல்யூஷனை நம்பி ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு போனை ரெடி பண்றாங்க அப்படின்னா தப்பு அவங்க மேல இல்ல. யார் மேல தப்பு? ஆர்டர் சொல்யூஷன் மேல தான் தப்பு. ஐ மீன் இதை இப்ப நான் சொல்ல போனா ப்ரோனியா ஸ்கீமேட்டிக் மேல தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரோனியா ஸ்கீமேட்டிக்ல இங்க எந்த ஒரு காரணத்திலயும் நீங்க டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்டாச் பண்ணிருக்கணும், டிஸ்பிளே இல்லைன்னா கனெக்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டிஸ்பிளே இங்க போட்டுருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இன்ட்டு கொடுக்கல, எந்த ஒரு விஷயமும் சொல்லல. அவங்க சொல்லியிருக்குது என்ன, EL1 EL2 VDD underscore LCD ELA VDD underscore 7.3 வால்டேஜ் அண்ட் 7.6 வால்டேஜ் வரும். இல்ல 7.3 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, 7.3 வால்டேஜ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் VDD underscore LCD ELV DD underscore 4.6 வால்டேஜ் வரும். அதுக்கப்புறம் VDD underscore LCD underscore ELVSS underscore minus 4.4 வால்டேஜ், இந்த வால்டேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் VPL லைன் 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க, இந்த வால்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1.8 வால்டேஜ் உங்களுக்கு வரும். EL1 இது வந்துச்சு. EL1 என்ன, EL2 இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் எது இனேபிள் வரும், செகண்ட் எது இனேபிள் வரும். ஏன்னா விஷயங்களே இப்ப இதுதான் இப்ப வந்து காமனா நம்ம பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனே. ஏன்னா EL1ன்றது வந்து எப்போ வந்து உங்களுக்கு EL1ல என்ன சார் அவுட்புட் ஆகும், EL2ல உங்களுக்கு என்ன சார் அவுட்புட் ஆகும். ஏன்னா EL1 கொடுத்துட்டாங்க, EL2 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது 1ன்னு எடுத்துக்கங்க, இது 2ன்னு எடுத்துக்கங்க. அதான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. EL on 1 EL underscore on 2. ஓகேங்களா? இப்ப EL1 EL2 EL1 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஆகும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னு சொன்னேன், கிராபிக்ஸ் வரணும்னு சொன்னேன். அப்ப கிராபிக்ஸ் வரணும் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வரணும், வால்டேஜ் 4.6 வால்டேஜ், அடுத்தது மைனஸ் 4.4 வால்டேஜ் வரும். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கும். அப்ப EL1 வந்து இப்ப அவுட்புட் கொடுக்குதுன்னா அப்ப EL1 தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், நம்மளோட டிஸ்பிளே டிரைவர் ஐசிக்கு வரும். என்ன வரும், 1.8 வால்டேஜ் வரும். எந்த செக்ஷன், EL1 செக்ஷன். ஓகேங்களா? அப்ப EL2 வந்து பாத்தீங்கன்னா எப்ப சார் வரும், EL2 செக்ஷன் எப்ப வரும், அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா, இப்ப EL2 செக்ஷன் வந்து நீங்க செக் பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு பிளஸ் 4.4 சாரி 4.6 வால்டேஜ் மைனஸ் 4.6 வால்டேஜ் கரெக்டா இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா, லீக்கேஜ் ஷார்டேஜ் இருக்கா இல்லையான்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் லைன், TE லைன், LCD டிடெக்ட் லைன் கொடுத்தா LCD டிடெக்ட் லைன், இது எல்லாமே செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா 0ல இருந்து டேட்டா 3 வரைக்கும் லைன் சொல்லிருக்கும், அந்த லைன் எல்லாம் செக் பண்ணணும். கிளாக் லைனை செக் பண்ணணும். இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு எதாவது லீக்கேஜ் ஷார்டேஜ், ஃபுல் ஷார்டேஜ் எதனா இருக்கா இல்லையா பார்க்கணும். டயர்டு வேல்யூ எதனா கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஓப்பன் சர்க்யூட் எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஓப்பன் சர்க்யூட் ஐ மீன் OL.
மல்டிமீட்டர்ல ஓஎல் வந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சு அந்த லைனு. அது எங்க இருந்து வருதுன்றதை நம்ம கவனிக்கணும். அது எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அது நம்ம சிபில இருந்து வருது. அப்ப சிபி என்ன பண்ணணும், நடுமையத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, எஃப்எல்னு ஒரு ஃபில்டர் இண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. எஃப்எல் ஃப்ரம் டு ஃபில்டர் இண்டக்டர், ஃபில்டர் காயில்னு சொல்லுவாங்க. அதை சில சமயம் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர் கொடுத்துருப்பாங்க. ஆர் கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, 0 ஓம் ரெஜிஸ்டர். என்ன ஓம்ஸ், 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 0 ஓம் ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். 0 ஓம் ரெஜிஸ்டர் இப்ப ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களா. இப்போ இதுல ஒரு கிளாக் லைன் எல்லாம் வருது போகுதுன்றப்ப உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இங்க யூஸ் பண்றோம். என்ன பண்றோம், 0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் இங்க இருக்கு. 0 ஓம் ரெஜிஸ்டர் இருக்கப்ப இந்த சைடு என்ன வருது, ஒரு டயோடு வேல்யூ வருது. எவ்வளவு வருது சார், இது 0 ஓம் ரெஜிஸ்டர்ன்றப்ப ஒரு டயோடு வேல்யூ வந்து ஒரு 450 வருது. அடுத்து இந்த சைடு நீங்க செக் பண்றீங்க, டயோடு வேல்யூ எவ்வளவு வரணும், 450 வரணும். இப்ப டயோடு வேல்யூ இங்க 450 வரல, எவ்வளவு வருது அதுக்கு பதிலா, இந்த இடத்துல இப்ப டயோடு வேல்யூ 450 வருது பதிலா 650 வருது. அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்குது, உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும், ஓகே செக்ஷன் எடுக்கணும். அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்கு, நம்மளோட 0 ஓம் ரெஜிஸ்டர் என்ன ஆயிடுச்சு, வேல்யூ அதிகமாயிடுச்சு. எவ்வளவு வந்துருச்சு இப்ப இங்க இருந்தது உங்களுக்கு, 0 ஓம் ரெஜிஸ்டர் இருந்தது என்ன ஆயிடுச்சு, 10K ஆயிட்டு இருக்கலாம். எவ்வளவு ஆயிட்டு இருக்கலாம், 10 கிலோ ரெஜிஸ்டரா மாறிட்டு இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த லைனை எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணணும், அந்த சர்க்கியூட்டை செக் பண்ணணும். இது எல்லாம் கரெக்டா புரிஞ்சிச்சு, இந்த செக்ஷன் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா ஒரு போனை ரெடி பண்ணிடலாம். எந்த செக்ஷன் போனாலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. இப்ப இதுவே இந்த இடத்துல இல்ல சார், நீங்க ரெஜிஸ்டர் செக் பண்றீங்க, சரி ரெஜிஸ்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப ரெஜிஸ்டர் கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு கதை நீங்க சொல்றீங்க. எனக்கு இல்ல சார், இங்க ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணல, எனக்கு இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்எல் யூஸ் பண்ணிருக்காங்க. எஃப்எல் ஃப்ரம் டு ஃபில்டர் காயில், இல்லைன்னா ஃபில்டர் இண்டக்டர்னு சொல்லலாம். இண்டக்டர் தான் முன்னாடி பேரு. இப்ப வந்து காயில்ன்றப்ப அது எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, இப்படி இருக்கும் ஒண்ணு. இப்ப வந்து எப்பவுமே 2 இது வந்து என்ன உள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்க வந்து ஒரு பின் இருக்கும், இதுல வந்து ஒரு பின் இருக்கும். ஓகேங்களா. இப்படி இந்த சைடு ஒரு பின் இருக்கும், இந்த சைடு ஒரு பின் இருக்கும். ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இது இருக்கும், எஃப்எல். இப்ப எஃப்எல் இது எழுதிப்ப என்ன பண்ணணும், நம்ம எஃப்எல் அப்ப இந்த சைடு வந்து எங்கன்னா வருது உங்களுக்கு, சிபில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகுது இந்த 2 லைனும். இது வந்து சிபியு. இப்ப சிபி லைன்ன்றப்ப நம்ம என்ன பண்றோம், இது கூட இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகுது. இப்ப இங்க வந்து நம்ம என்ன செக் பண்றோம், இந்த சைடு இப்ப டயோடு வேல்யூ செக் பண்றோம். என்ன செக் பண்றோம், நல்லா புரிஞ்சுங்க. இங்க இப்ப நம்ம டயோடு வேல்யூ செக் பண்றோம். டயோடு வேல்யூ என்ன வருதுங்க, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 வருது. இதுல நீங்க செக் பண்றீங்க டயோடு வேல்யூ, இதுலயே ஒரு 350 வருது. ஓகேங்களா. இப்ப அடுத்தது அவுட்புட்ல நம்ம செக் பண்ணணும். அவுட்புட்ல என்ன வரணும், 2 அவுட்புட்லயும் அதே 350 வரணும். ஏன்னா இண்டக்டர் வந்து என்ன நம்ம சொல்லுவோம், ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ் இண்டக்டரை பொறுத்த அளவுக்கு ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ். இந்த ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இன்புட் வால்டேஜ், இன்புட் டயோடு வேல்யூ என்ன வருதோ அதுதான் அவுட்புட் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இன்புட்ல என்ன வருது, இது இன்புட்னு எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன சொல்லுவோம், இன்புட் ஐஎன். இது என்ன எடுத்துக்கும், அவுட்புட் எடுத்துக்கும். அவுட்புட் எதுக்கு, இந்த ஃபில்டர் இண்டக்டர் இன்புட் அண்ட் அவுட்புட். இப்ப அடுத்த சைடு செக் பண்ற இந்த இடத்துல இப்ப என்ன வருது, திடீர்னு இங்க நீங்க செக் பண்றப்ப இங்க ஓஎல் வருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா என்ன வருது, 350 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த ஃபில்டர் இண்டக்டரை மாத்தணும், இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த இண்டக்டர் எடுத்து 2த்தையும் ஜம்பர் அடிச்சிடலாம். 2த்தையும் என்ன பண்ணலாம், ஜம்பர். 2த்தையும் எடுத்துட்டு ஒரு ஜம்பர் வயர் அடிச்சிருங்க. இதுல ஒரு ஜம்பர், இதுல ஒரு ஜம்பர். 2 ஜம்பர் அடிச்சுன்னா பண்ணா அந்த ஓஎல்னு வந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடும், 350 டயோடு வேல்யூ வந்துடும். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்ப இந்த லைன் எல்லாம் செக் பண்ணிட்டு இதோட லைன்ல எங்கேயுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இஎல் அண்டர்ஸ்கோர் ஆன் 2 அப்படின்ற எனேபிள் லைன் இது உங்களுக்கு ஜென்ரேட்டர் ஆயிட்டு உங்களுக்கு எங்க போகும், டிஸ்பிளே டிரைவர் ஐஸ்க்கு போகும். இப்ப டிஸ்பிளே டிரைவர் ஐஸ்க்கு போனோம்னா அடுத்தது என்ன ஆகும், இப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், 7.6 வால்டேஜ் அவுட்புட் உங்களுக்கு கரெக்டா வர ஆரம்பிக்கும். அப்ப 7.6 வால்டேஜ் வந்தோன்னு என்ன ஆகும், டிஸ்பிளே உங்களுக்கு கிராபிக்ஸ் அண்ட் பேக்லைட் எல்லா செக்ஷனும் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். எதுல உங்களுக்கு ஒரு பேக்லைட், ஐ மீன் டிஸ்பிளே லைட் செக்ஷன் சொல்லுவோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து பாருங்க என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க, SM-A507 A50S தான் மாடல் நம்பர். எல்சிடி லைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப லைட் செக்ஷன்னா பிளஸ் 4.6 வால்டேஜ் பிளஸ் 7.6 வால்டேஜ் மைனஸ் 4.4 வால்டேஜஸ்.
ஓகேங்களா? EL1 EL2 இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பட் எப்படி டிஸ்ப்ளே போட்டு செக் பண்ணுவோம், டிஸ்ப்ளே போடாம செக் பண்ணணுமா? எப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் லைன் வரும், எப்ப வராது அப்படின்ற அந்த கான்செப்ட் இந்த சர்க்கிட்லாம் அதுல கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே ஹார்ட்வேர் சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு. ஆனா இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்லாம் எப்படி செக் பண்றது தெரியாம எவ்வளவு ஷாப் கீப்பர் ஸ்டக் ஆகிற விஷயமும் இங்கதான், இந்த செக்ஷன்ல தான். இதை வந்து கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே முக்காவாசி போன் நம்ம என்ன பண்ணலாம், கிராபிக்ஸா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு பேக்லைட் இஷ்யூவா இருக்கட்டும், எந்த செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா நம்ம போனை ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? சரி வாங்க இப்ப ஹார்ட்வேர் சொல்யூஷன் இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதை எடுத்துட்டு இப்ப அடுத்து என்ன பண்றோம், ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல நம்மளோட எல்சிடி செக்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப எல்சிடி செக்ஷன் ஓபன் பண்ணிட்டேன், ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியல எல்லாமே எங்க இருந்து வருது, சிபில இருந்து வருது. என்ன வருதுன்னு சொன்ன டேட்டா 0ல இருந்து டேட்டா 3 வரைக்கும் ரீசெட் லைன், இன்ட்ரிப் லைன், இந்த மாதிரி எல்லா விஷயமே எங்க இருந்து வரும், சிபில இருந்து வரும். இப்ப நடுமத்துல எதனா இது யூஸ் பண்ணிருக்காங்களா, ஃபில்டர் அண்ட் டெக்டரில்னா எதனா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, எதுவும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இதுல என்ன செக் பண்ணணும், ஒரு 1.8 வால்டேஜ் இல்ல 3.0 வால்டேஜ் கண்டிப்பா இதுல கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது அதான். நீங்க டிஸ்பிளே கனெக்ட் பண்ண கூட தேவையில்ல, டிஸ்பிளே நீங்க போடணும் அவசியம் கூட இல்ல. டிஸ்பிளே போறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்றீங்க, உங்களுக்கு வால்டேஜ் வருது அப்படின்னா ஓகே, அந்த லைன் எந்த ப்ராப்ளம் இல்ல. இல்ல சார் எனக்கு டிஸ்பிளே போறதுக்கு முன்னாடி எனக்கு வால்டேஜ் வரல அப்படின்னா ஒரு தடவை டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சில சமயம் இதோட கம்யூனிகேஷன் லைன் போனதுக்கு அப்புறம் சிபி அவுட் செக்ஷன்ல இருந்து எனேபிள் லைன் வால்டேஜ் வரலாம். ஏன்னா அதுக்கு என்ன வருது, LDOIC யூஸ் பண்ணிருப்பாங்க. LDOIC எங்க இருக்கு, ஜூம் பண்ணி இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் LDOIC. என்ன ஐசி இது, LDO, லோ டிராப் அவுட்புட். வால்டேஜஸ் என்ன பண்ணும், எனேபிள் வால்டேஜஸ் அண்ட் இன்புட் வால்டேஜ் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சைடு உங்களுக்கு ஜிஎன்டி இருக்கும். மொத்தம் இதுல 4 லைன் தான் கொடுத்துருப்பாங்களே. ஓகேங்களா? ஒன்னு என்னது ஜிஎன்டி கிரவுண்ட், ஒன்னு என்னது இன்புட் வால்டேஜ், ஒன்னு என்னது எனேபிள் வால்டேஜ், ஒன்னு அவுட்புட் வால்டேஜ். மொத்தம் 4 லைன். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கிட் ஆகுமா LDOIC அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷார்ட் சர்க்கிட் ஆகும். வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதிகபட்சமா ஷார்ட் சர்க்கிட் ஆகிற ஒரு செக்ஷன் இதுதான். ஆனா இந்த செக்ஷன்லாம் யாரும் செக் பண்றது இல்லை. எவ்வளவு பேர் செக் பண்றது இல்லை, எவ்வளவு பேர் கவனிக்கிறது இல்லை. இந்த விஷயத்த கவனிக்கிறது இல்லைன்றதை விட தெரியலன்னு கூட நம்ம சொல்லலாம். எவ்வளவு பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்துதான் அவங்க ஸ்கிப் பண்ற பட்சத்துல அப்ப வேற ஒரு ஷாப் கீப்பர் வந்து அந்த போனை ரெடி பண்றாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா நம்ம சில விஷயத்த கவனிக்காம விடுறதாலதான். இப்ப கவனிக்காம நம்ம விடுறோம் அப்படின்னா எந்தெந்த செக்ஷனை செக் பண்ணணும் அப்படின்றது தெரியாத ஒரு பட்சத்துல நம்ம கவனிக்காம விடுறோம். இப்ப செக் பண்ணணும் தெரிஞ்சிச்சு, இந்த லைன்லாம் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லைனை கண்டிப்பா நம்ம செக் பண்ணுவோம். எந்த ஒரு காரணத்துல கொண்டும் அதை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். இப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த லோ டிராப் அவுட்புட் அப்படின்ற இந்த 2 வால்டேஜ், ஒன்னு 3.0 வால்டேஜ், ஒன்னு 1.8 வால்டேஜ். ஓகேங்களா? VDD LCD _ 1.8 வால்டேஜ், VDD _ LCD 3.0 வால்டேஜ். இந்த 2 வால்டேஜஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வால்டேஜ். 2 வால்டேஜஸும் ரொம்ப முக்கியமான வால்டேஜ். இது எப்படி சார் ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு இப்ப ஜூம் கொஞ்சம் கம்மி பண்றேன். இப்ப இது எப்படி ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு நல்லா இப்ப இங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன ஆகுது, இது வந்து அவுட்புட் லைன். என்ன வால்டேஜ் வருது உங்களுக்கு, இங்க என்ன வால்டேஜ் வருது உங்களுக்கு 3.0 வால்டேஜ் வருது. எவ்வளவு வருது, 3.0. VDD _ LCD _ 3.0. எப்ப வரும் இதுக்கு, ஒரு எனேபிள் வால்டேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். எனேபிள் வால்டேஜ் எங்க இருந்து வரும், சிபில இருந்து வரும், இல்ல பவர் ஐசில இருந்து கூட வரலாம். அதுக்கு எதனா நடுமேட்ல எதனா டிரைவர் ஐசி கூட யூஸ் பண்ணலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் வருதுன்றது நம்ம எப்பவுமே இதுலதான் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ற விஷயம் எல்லாமே அதுதான். இந்த ஐசில தான் சார் காமனா அது வரும் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம எப்பவுமே மறந்துடணும். காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்யூட் எப்பனாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க, செக்ஷனை எப்பனாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா ஹார்ட்வேர் சொல்யூஷன்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி சேஞ்ச் பண்றாங்க என்ன ஏது அப்படின்றதுலாம் சில விஷயத்த எவ்வளவு விஷயத்த கொடுக்கறது இல்ல, எவ்வளவு விஷயத்த உண்மையுமே கொடுக்கறது இல்ல. இப்ப இதோட எனேபிள் லைன் நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண, இப்ப LDO 3.0 வால்டேஜ் வரணும், 1.8 வால்டேஜ் வரணும். இப்ப இந்த 3.0 1.8 வால்டேஜ் அடுத்தது டிஸ்பிளே D வால்டேஜ் லைனும் வரணும் அப்படின்னா இதெல்லாம் எங்க இருந்து சார் ஃபர்ஸ்ட் வரும், எப்படி நம்ம செக் பண்றதுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணது 1.8 வால்டேஜ் 3.0 வால்டேஜ். அப்ப இந்த 1.8 வால்டேஜ் 3.0 வால்டேஜ் எங்க இருந்து வரும் அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. இப்ப நம்ம ஜூம் கம்மி பண்ணலாம். இப்ப இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எனேபிள் வால்டேஜ், அடுத்தது இன்புட் வால்டேஜ். இன்புட் வால்டேஜ் எங்க இருந்து வருது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 3.0 இல்ல 1.8 வால்டேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் வால்டேஜ் எடுத்துக்கலாம். ஜூம் இப்ப பண்ணிட்டேன். என்ன வந்துக்குது பாருங்க, பக் 9 PMIC LDO 2. ஹையர் LDO வால்டேஜ் வருது. இது என்ன வால்டேஜ் நம்ம சொல்லுவோம், ஹையர் LDO.
என்ன வால்டேஜ் வரும் 2.0 வால்டேஜஸ். இப்ப 2.0 வால்டேஜ் எதுக்கு வருது? இப்ப 1 2 3 4 இந்த வால்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இன்புட் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபில CPU ஓகே, இனேபிள் வால்டேஜஸ் EN என்ன ஒரு வால்டேஜஸ் 1.8 வால்டேஜஸ். அடுத்தது ஒண்ணு என்ன சொல்லியிருக்கோம், GND கிரவுண்டா இருக்கும். ஏன்னா எல்டியோட வால்டேஜஸ் எப்படி ஒர்க் ஆகும், எல்டிஓ செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒன்னு GND, ஒன்னு இனேபிள் வால்டேஜ், ஒன்னு ஹையர் எல்டிஓ 2.0 இன்புட் வால்டேஜஸ். அடுத்தது அவுட்புட் வால்டேஜஸ் என்ன ஆகும், அவுட்புட் ஆகும். எங்க போகும், நம்மளோட டிஸ்பிளே கனெக்டருக்கு. டிஸ்பிளே கனெக்டருக்கு போகுது. எங்க போகுது, டிஸ்பிளே கனெக்டருக்கு சிசி போட்டுக்கிறேன். சிசி ஃப்ரம் டு டிஸ்பிளே கனெக்டர். ஓகே, இப்ப டிஸ்பிளே கனெக்டருக்கு என்ன ஆகுது, அவுட்புட் என்ன வால்டேஜஸ் 1.8 வால்டேஜ். அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இடத்துல இன்புட் வால்டேஜ் செக் பண்ணணும். இன்புட் வால்டேஜ் எவ்வளவு வரும், 2.0 வால்டேஜ் வரும். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும், GND கிரவுண்ட் லைன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். முக்காவாசி பேர் பார்க்காத ஒரு விஷயம் தான் இதுதான், கிரவுண்ட் லைன். என்ன சார் கிரவுண்ட் லைன் கூட நம்ம செக் பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்னா, ஷீல்டு ஓபன் பண்றப்ப பக்கத்துல ஷீல்டுக்கு பக்கத்துல எங்கன்னா இருக்குது அப்படின்னா அந்த கிரவுண்ட் லைன் என்ன பண்ணுவாங்க, ஷீல்டு எடுக்கிறப்ப பேக்கறப்ப என்ன பண்ணுவாங்க, சில ஷாப்கீப்பர் அதிகமா போர்ஸ் கொடுத்து தூக்கறதால இந்த கிரவுண்ட் வந்து என்ன கட் ஆயிடும். அப்ப கிரவுண்ட் கட் ஆகிற பட்சத்துல இந்த எல்டிஓ ஐசி என்ன ஆகாது, இவங்க நம்மளுக்கு பிளஸ் இனேபிள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு GND கிரவுண்ட் மைனஸ். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இப்ப டியூப் லைட் ஏரியா என்ன பண்ணுவோம், நியூட்ரல் அண்ட் பிளஸ். இப்ப ஒரு லைட் ஏரியானாலும் பிளஸ் மைனஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, இப்ப அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இன்புட் வால்டேஜ் 2.0, இனேபிள் வால்டேஜ் 1.8 வால்டேஜ் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு GND கிரவுண்ட் லைன் உங்களுக்கு மைனஸ் செக்ஷன் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வால்டேஜ் வரும். அது ஷீல்டு ஓபன் பண்றப்ப சில சமயம் எல்லாம் சில போன்ல எவ்வளவு போன்ல வந்து பாத்தீங்கன்னா அது கட்டாகி நான் பார்த்துருக்கேன். அது கரெக்டா வரப்ப அந்த ஐசி வந்து ஆன் ஆகாது. அந்த ஐசி ஆன் ஆகிற பட்சத்துல கிராபிக்ஸும் வராது உங்களுக்கு கண்டிப்பா. இல்ல சார் இது வந்து எனக்கு என்ன ஆகுது 1.8 வோல்டேஜ் வருது, எனக்கு கிராபிக்ஸ் எல்லாமே சில சமயம் வந்துருச்சு சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்ப வந்து டிராப் ஆகுது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டேங்குது. அது காரணம் என்னன்னா அந்த எல்டிஓ ஐசின்னு வச்சுக்கோங்க. இந்த எல்டிஓ ஐசினே வச்சுக்கோங்க காரணம். இப்ப இந்த எல்டிஓ ஐசி இப்படி இருக்கிறப்ப அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீப் மோடுனா என்ன அர்த்தம், போன் நீங்க ஆன் பண்றீங்க, ஆன் பண்றப்ப எனக்கு கிராபிக்ஸ் எல்லாமே வருது, போன் நல்லா யூஸ் ஆகுது சார். ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆஃப் ஆகுது. இல்லைன்னா ஆனா பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகுது, ஸ்லீப் மோட்ல போயிடுது. அதுக்கப்புறம் நான் ஆனா பட்டன் பிரஸ் பண்றேன், என்ன பண்றேன், ஆன் ஆஃப் பட்டனை பிரஸ் பண்ணாலும் என்ன வர மாட்டேங்குது, டிஸ்பிளே வர மாட்டேங்குது. டிஸ்பிளே அது அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது, அதே செக்ஷன்ல இருக்குது அப்படின்னா அப்ப என்ன ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கணும், 1.8 வால்டேஜ் டிராப் ஆயிருக்கா இல்லையான்றது இந்த எல்டிஓ ஐசியை வந்து பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு பேருக்கு தெரியல, எவ்வளவு பேருக்கு புரியுது இல்ல, இந்த செக்ஷன்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். இதனால கூட உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்லீப் மோட்ல போன் போகுது, ஸ்லீப் மோட்ல போன உடனே என்ன ஆகுது உங்களுக்கு வர மாட்டேங்குது. இன்னொன்னு என்னன்னா ஆல் ஐசி, இதனால கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்னொன்னு என்ன சென்சார் ஐசி, இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஒரு டிஸ்பிளே ஸ்லீப் மோட்ல போயிடுச்சுன்னா ஒரு டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஆனா பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அப்படின்னா அதோட செக்ஷன் வந்து வேற செக்ஷனை குறிச்சு இருக்கு. அது எங்க நம்ம செக் பண்ணணும் போகணுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஏன்னா ஒரு ஸ்லீப் மோட்ல உண்மையுமே எவ்வளவு போன் நம்ம வந்து கவனிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். எவ்வளவு போன் வந்து உங்களுக்கு ஸ்லீப் மோட்ல போயிடுச்சுன்னா அவங்களால எந்த ஒரு ஷாப் கீப்பரா இருக்கட்டும், எந்த ஒரு டெக்னீஷியனா இருக்கட்டும், நான் பல வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் சார் அப்படின்ற டெக்னீஷியன் கூட எடுத்து வந்திருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, டயக்னோஸ் பண்ண முடியல, ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ண முடியல, எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம செக் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயம் புரியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க செய்யற ஒரே வேலைனா திரும்ப 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 டிஸ்பிளே சேஞ்ச் பண்றது, திரும்ப திரும்ப டயோடு வேல்யூ செக் பண்றது, திரும்ப சிபியூ ரீபோல் பண்றது, இல்ல இந்த எல்டிஓஐசி சேஞ்ச் பண்றது. ஐயா ஆல்ரெடி எல்டிஓஐசி என்னவா இருக்குது, ஓகே கண்டிஷன்ல இருக்கு. ஓகே கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஐசி ஏன் சேஞ்ச் பண்றீங்க தேவையில்லாம, உங்க டைம் வேஸ்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், உங்க டைம் உண்மையுமே வேஸ்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்டிஓஐசி நல்லா இருக்கு, எல்லாம் ஒரு கான்செப்டோட உங்களுக்கு கரெக்டா சர்க்கிட் ஒர்க் அப்புறம் ஏன் இன்னத்துக்காக அங்க டைம் வேஸ்ட் பண்ணணும். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய சீக்வன்ஸ் என்ன, எங்க போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லை. நம்மளோட விஷயம் என்னன்னா 1 by 1 சீக்வன்ஸ் மூலியமா நம்ம செக் பண்றோம், டயோடு வேல்யூ மூலியமா செக் பண்றோம், அதோட சிக்னல்ஸ் எல்லாம் செக் பண்றோம், வால்டேஜ் லெவல் எல்லாம் செக் பண்றோம், அதுக்கப்புறம் டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு பாக்குறோம், டிஸ்பிளே கனெக்டர் நல்லா இருக்கான்னு பாக்குறோம், ஸ்டிப் நல்லா இருக்கான்னு பாக்குறோம், கீ இருக்கிற சப்போர்டுக்கு போது பத்தில சப்போர்டால ப்ராப்ளம் வருமா சார்ன்னு கேட்டீங்கன்னா சப்போர்டால ப்ராப்ளமும் வந்து வரும். சப்போர்டு வந்து சேஞ்ச் பண்றப்ப போன் டெட் ஆயிடும்.
உண்மையுமே சப்போர்ட் வந்து சேஞ்ச் பண்றப்ப போன் எவ்வளவு போன் டெட் ஆயிருக்கு அதை ரீகவர் பண்ணலாம். ரீகவர் பண்ணி அதுல வந்து டேட்டா சொன்னா நம்ம எடுக்கல மாதிரி வச்சு போன் ஆனா ஆன் பண்ண முடியாது. ஏன்னா சிபி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா சிபி ஷார்ட் ஆச்சுன்னா அப்ப சிபி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அது இன்னும் ஒன் பை ஒன்னா நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், அப்டேட் ஆகணும், கத்துக்கணும், அந்த சீக்வன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப டிஸ்பிளே செக்ஷன்ல எடுத்த கவுண்ட்ன்ற மாதிரி எவ்வளவு பேர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு போன் ரெடி ஆகலாம் ரிட்டர்ன் கொடுத்துறாங்க, ஐசி சேஞ்ச் பண்றாங்க, சிபி வரைக்கும் ரீபோல் பண்ண தெரியுது சார். சிபியை ரீபோல் பண்ணி என்ன ஆகுது, ஒரு தடவை ரீபோல் பண்ணலாம், 2 தடவை ரீபோல் பண்ணலாம், 3 தடவை சரி ரீபோல் பண்ணலாம், 4-5 தடவை ரீபோல் பண்ண சிபியூ டேமேஜ் ஆயிடுது. சிபியூ டேமேஜ் ஆயிடுது. சிபி ப்ராப்ளம் வந்துருது. அப்ப சிபி ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுது, போன் என்ன ஆகுது, டெட் ஆயிடுது. போன் டெட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், கஸ்டமர் ஒரே விஷயம் சொல்றது ஒன்னா, சார் ஒரு டிஸ்பிளே செக்ஷன்ல ப்ராப்ளம், எனக்கு போன் இன்கம் கால் எல்லாம் வருது போகுது, எனக்கு என்ன வருது, போன் வருது போகுது, போன் என்னால அட்டன் பண்ண முடியல, இல்ல பை சான்ஸ் நான் வந்து டிஸ்பிளே தெரியல போன் அட்டன் பண்றேன், டச் உங்களுக்கு செக்ஷன் கரெக்டா இருக்குன்னா டிஸ்பிளே நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா டச் ஒர்க் ஆகும், டச் ஒர்க் ஆகிறப்ப டிஸ்பிளே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்றேன், எனக்கு கிராபிக்ஸ் வரல, லைட் வரல, இந்த ப்ராப்ளம் கொடுத்தா இப்ப போனே எனக்கு வர மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, போனே ஆன் ஆகல. ஐயா நீங்க சிபி ரீபால் பண்ணி போனை சாவடிச்சிட்டீங்க. சாவடிச்ச போன் என்ன பண்ண முடியும், ரெடி பண்ண முடியுமா? ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ண தெரியல என்ன பண்ணுவாங்க, உயிரோட இருக்கிற மனுஷனையும் சாவடிச்சிருவாங்க. ஏன்னா 10 பேர் சாவடிச்சாதான் 100 பேர் சாவடிச்சாதான் நம்ம டாக்டர்னு சொல்ல முடியும் அப்படின்றப்ப, அதே மாதிரி 100 செல்போனை சாவடிச்சாதான் நம்ம டெக்னீஷியன் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சாவடிச்சாங்க போன சிபி ரீபால் பண்ணி. ஆனா சிபி ரீபால் பண்ண அவசியமே இல்லை. செக்ஷன் எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த செக்ஷனை டயக்னோஸ் பண்ணி அந்த செக்ஷனை செக் பண்ணணும். செக் பண்ணா நம்ம போனை ரெடி பண்ணலாம், இல்லைன்னா ரெடி பண்ண முடியாது. ஒரு 1.8 வால்டேஜ் செக்ஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து 3.0 வால்டேஜ் செக்ஷன். அடுத்தது என்ன, 3.0. வாய்ஸ் எல்லாம் தெளிவா கேக்குங்களா? வாய்ஸ்ல எதனா பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. மோகன் குமார், மணிகண்டன், சந்திரு தெளிவா இருக்கீங்களா? இப்ப எதுவும் வாய்ஸ் கட் ஆகல? ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம், 3.0 வால்டேஜ். இப்ப இந்த 3.0 வால்டேஜ் இப்ப இவ்வளவு செக்ஷன் எல்லாம் இருக்கு. இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், ஆனா எல்டிஓ செக்ஷன் அப்படின்றப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் தான். இதெல்லாம் எவ்வளவு பேர் செக் பண்றதுல, இப்பயும் எவ்வளவு பேர் என்ன டயோடு வேல்யூ செக் பண்ணா சிபி ரிப்போர்ட் பண்ணா அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த எல்டிஓ செக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அதுவும் ஆடியோ சொல்யூஷன் பொறுத்த அளவுக்கு எவ்வளவு விஷயத்தை கொடுத்துருக்க மாட்டாங்கன்றத நான் எப்பல இருந்து தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம ஆடியோ சொல்யூஷன் ஓப்பன் பண்றதுல ஆடியோ சொல்யூஷன் ஓப்பன் பண்ணுவோம் அதிகமா நம்ம, சொல்லுங்க மணிகண்டன், ஆடியோ சொல்யூஷன் அதிகமா ஓப்பன் பண்றோம். இப்ப ஓப்பன் பண்றீங்களா நீங்க? சந்திரு நீங்க ஓப்பன் பண்றீங்களா? இல்ல சார். ஓகேமா, ஸ்கீமேட்டிக் இல்லனா ஓகே ஓகே புரியுது. ஸ்கீமேட்டிக் இல்லனா ஆடியோ சொல்யூஷன் பிட் மேப் வச்சு கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லனா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா சிப் செட் வச்சு ரெடி பண்ணலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ரெடி பண்ணலாம். ஸ்கீமேட்டிக் மட்டும் நம்ம கரெக்டான லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை நம்ம வச்சு எல்லா போனுமே ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண முடியுமா முடியாதுங்களா மோகன் குமார், நீங்களே சொல்லுங்க. ரெடி பண்ண முடியல ஸ்கீமேட்டிக் நாலேஜ் கரெக்டா இருந்தா? ஏன்னா இப்ப மைக்ரோஸ்கோப் இருக்கு, எல்லாமே இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல நீங்க ஒரு ஜூம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு என்ன தெரியும், எது ஜிஎன்டி கிரவுண்ட், எது வந்து இன்புட் வால்டேஜ், எது அவுட்புட் வால்டேஜ், அடுத்தது மல்டிமீட்டர்ல செக் பண்ணவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், செக்ஷன் புரிஞ்சிடும். இப்ப இந்த ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த பாருங்க, இந்த டிஸ்பிளே கனெக்டர் எடுத்துங்க. டிஸ்பிளே கனெக்டர்ல இப்போ வந்து இப்போ மைக்ரோஸ்கோப் மூலியமா இது ஜூம் அவுட் பண்ணுவாங்க. ஜூம் இது பண்ணி தான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. இப்ப இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்க வந்து பாருங்க, இது கிரவுண்டு, இது கிரவுண்டு, இந்த லைன் என்ன பிளஸ் 4.4 மைனஸ் 4.4 அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த லைனு. என்ன சார் இது வந்து அது கொடுக்கவே இல்லை சார், எப்படி சார் நீங்க இது சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்சிடி செக்ஷன்ல கொடுத்தாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிராபிக்ஸ் வரதுக்கு முக்கியமான ஒரு வால்டேஜ் பிளஸ் 4.6 வால்டேஜ் மைனஸ் 4.4 வால்டேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இது கிராபிக்ஸ் கூட சேர்த்திருக்காங்களா? இல்லவே இல்லை. டயோடு வேல்யூ இப்படிலாம் செக் பண்ண, இந்த லைன் படி செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுல என்ன ரீசெட் லைன் செக் பண்ணணும், ரீசெட் லைன் இதுல கொடுக்கல. அப்ப பாருங்க ஆடியோ சொல்யூஷன்ல எவ்வளவு விஷயம் கொடுக்கலன்றது நல்லா இங்க உண்மையா கவனிங்க. இப்ப இதான் விஷயமே, ஆடியோ சொல்யூஷன் எவ்வளவு விஷயம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து பிட் மேப் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். பிட் மேப்லயும் எவ்வளவு விஷயங்கள் தப்பா இருக்கு, எவ்வளவு பின் அவுட் தப்பா இருக்கும், சில சமயம் ஐசியோட பாயிண்ட் ஆஃப் தப்பா இருக்கும், எவ்வளவு விஷயம் பிட் மேப்லயும் வந்து தப்பு இருக்கு. இப்ப தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அதனால ஸ்கிப் பண்றதுல கொஞ்சம் ஸ்கீமேட்டிக் தான் சீக்கிரமா ஒரு போனை ரெடி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆடியோ சொல்யூஷன் ஓப்பன் பண்றோம், அந்த சர்க்கிட்ல பர்டிகுலர் அந்த சர்க்கிட் கொடுத்துருக்க சர்க்கிட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் சீக்கிரமா கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். அதையும் தவிர்த்து நம்ம ரெடி பண்ணணும்னா சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணணும், ஸ்கீமேட்டிக் நாலேஜ் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எல்லாம் நம்ம கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் பண்ண முடியல உங்க எல்லாரையும் 3 பேராலையும்
சொல்லுங்க. முடியும் சார். ஓகே ஓகே அதே மாதிரி தான். சரி வாங்க இப்போ 3.0 செக்ஷன். 3.0 செக்ஷன் என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இன்புட் வால்டேஜ், எனேபிள் வால்டேஜ், கிரவுண்ட், அடுத்தது அவுட்புட் செக்ஷன். இதே வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வால்டேஜ் வருது? இப்போ இந்த செக்ஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா விபிஹெச் லைன் இன்புட் வால்டேஜ், அடுத்தது அவுட்புட் 3.0 இன்புட், எனேபிள் வால்டேஜ் 3.0 தான் வருமே, வருதுங்களே சரிங்களா? இப்போ இந்த செக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன செக்ஷன் சார் இருக்கு? எங்க இருந்து என்னென்ன வருது? எங்க இருந்து என்னென்ன வருது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் வால்டேஜ் எங்க இருந்து வருது? உங்களுக்கு சிபில இருந்து. எங்க இருந்து? சிபியூல இருந்து. என்ன வால்டேஜ் சார் வரும் அப்படின்னு கேட்டா 3.0 வால்டேஜ். என்ன பேரு சார் அப்படின்னு கேட்டா இஎன். என்ன வால்டேஜ்? சிபி சொல்றேன் 3.0 வால்டேஜஸ். அதுக்கப்புறம் இந்த எங்க இருந்து சார் வருது? இந்த செக்ஷன் எங்க இருந்து வருது? இது எந்த ஐசில இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இது வரது வந்து உங்களுக்கு பிஎம்ஐசி, ஐ மீன் சார்ஜிங் ஐசி, டிசி டு டிசி ஐசின்னு சொல்லலாம். பிஎம்ஐசி இந்த வால்டேஜ் வருது. என்ன சார் இதுல வால்டேஜ் வரும் அப்படின்னா நம்மளுக்கு 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னது? விபேட் 6, ஐ மீன் விபிஹெச் லைன் எப்படி எவ்வளவு வால்டேஜ் வருமோ அந்த வால்டேஜ் தான் இதுல ஒரு விபேட் 6. சாம்சங் போனை பொறுத்தவரைக்கு விபிஹெச் லைன் சில போர்டுல கொடுத்துருப்பாங்க. சில போர்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விபேட் 6 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இது என்ன வால்டேஜ்? இது வந்து நம்மளுக்கு என்ன வால்டேஜ் வந்தாலும் இது இன்புட் வால்டேஜ். இது என்ன வால்டேஜ்? இது எனேபிள் வால்டேஜ். ஓகேங்களா? இது அவுட்புட் செக்ஷன். அப்ப இது கிரவுண்ட் ஜிஎன்டி. இந்த பின் என்னது? ஜிஎன்டி கிரவுண்ட். ஏன்னா கண்டிப்பா ஒரு ஜிஎன்டி இருக்கு. இப்ப அவுட்புட் செக்ஷன்ல என்ன வால்டேஜ் வரும்? 3.0 வால்டேஜ். விடிடி அண்டர்ஸ்கோர் எல்சிடி அண்டர்ஸ்கோர் 3.0 இந்த வால்டேஜஸ் வரும். இந்த ரெண்டு வால்டேஜஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வால்டேஜஸ் எல்லாம் வரும். பை சான்ஸ் டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வரல அப்படின்னா ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ வருதான்னு பாருங்க. அப்பயும் வரல அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் வால்டேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம், இன்புட் வால்டேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம். உங்களுக்கு ஜிஎன்டி கிரவுண்ட் லைன் எதனா உங்களுக்கு ஓப்பன் சர்க்யூட் வாட்டர் டேமேஜ் இது மாதிரி ஆயிட்டா அந்த லைன் எதனா ஓப்பன் ஆயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா நடுமயத்துல எதனா இண்டக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்டர் எதனா அது ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட எல்டிஓ ஐசி ப்ராப்ளமா இருக்கலாம். காமனா இதை நம்ம இங்க செக் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்தது போறோம். டிஸ்பிளே செக்ஷனை பொறுத்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? தெளிவா ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ணிக்கிறோம் செக்ஷனை. ஓகே, அடுத்தது நம்ம என்ன செக் பண்றோம்? அடுத்தது வந்து பாருங்க, இது ஆடியோ சொல்யூஷனை பொறுத்த அளவுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கவனிக்கலாமா? அடுத்தது வந்து பாருங்க, இதுல கொடுத்துருக்கிற விஷயங்கள் இதுதான். என்னென்ன செக் பண்ணி வச்சிருக்காங்க? எல்சிடி டிடெக்ட் லைன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிடி ஐ மீன் டிஸ்பிளே டி லைன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. டாட்டா 2, டாட்டா 3, டாட்டா 3 பிளஸ் அண்ட் மைனஸ், டாட்டா 2 பிளஸ், கிளாக் லைன் கண்டிப்பா செக் பண்ணணும். டாட்டா 1, டாட்டா 0, டாட்டா 0 பிளஸ் அண்ட் மைனஸ், டாட்டா 1 பிளஸ் அண்ட் மைனஸ், கிளாக் லைன் டாட்டா அண்ட் கிளாக் ஐ மீன் கிளாக் டாட்டா வருது. கிளாக் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ இந்த லைன் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு என்ன செக் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் டயோடு வேல்யூ செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்க? டயோடு வேல்யூ. டயோடு வேல்யூ இங்க செக் பண்ணோடனே அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும்? இதுல வால்டேஜ் லெவலும் செக் பண்ணணும். இதுல என்ன லைன் கொடுக்கல? ரீசெட் லைன் கொடுக்கல. என்ன வரும்? இதுல 1.8 வால்டேஜ் வரும். அப்ப இது யார் செக் பண்ணுவா? இப்ப ரீசெட் லைன்ல யார் செக் பண்ணுவாங்க? இதுல இன்னொன்னு கொடுக்கல. சில இதுல என்ன கொடுப்பாங்க? எல்சிடி அண்டர்ஸ்கோர் டி என் சி என்டிசி சாரி டிஎன்சின்னு போட்டோம் பாருங்க. என்டிசி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். உங்களுக்கு சில சமயம் எல்சிடியோட டெம்பரேச்சர் எப்படி ஒர்க் ஆகுது போகுது அப்படின்னு தெர்மல் கூட யூஸ் பண்ணிருப்பாங்க டிஸ்பிளேக்குள்ள. எங்க இருக்கு தெர்மல் ரெஜிஸ்டர்? டிஸ்பிளேக்குள்ள இருக்கு. அது ப்ராப்ளம் எதனா வந்துச்சுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்பிளே ஷேட் ஆகும், டிஸ்பிளே வராம போகும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லைன்ல நீங்க செக் பண்ணா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்மளோட ஆடியோ சொல்யூஷன் ப்ரோனியா ஸ்கீமேட்டிக் ஆடியோ சொல்யூஷன்ல இதை சொல்லியிருக்காங்க. ப்ரோனியா ஸ்கீமேட்டிக் ஆடியோ சொல்யூஷன்ல ப்ரோனியா டூல்ஸ்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணா போதும் டிஸ்பிளே எனக்கு 99% ரெடி ஆயிடும் அப்படின்ற கான்செப்ட்ல யாரு சொல்லியிருக்கு? ப்ரோனியா சொல்லியிருக்காங்க.
ஆனா நம்ம எம்எஸ்சி டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு இது செக் பண்ண ரெடி ஆகும்னு கேட்டீங்கன்னா இது செக் பண்ணணும். இது இல்லாம இன்னும் செக் பண்ற விஷயம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத நம்ம சொல்றோம். அது கண்டிப்பா நம்ம எல்லா லைனும் செக் பண்ணணும். அடுத்தது அந்த லைன் எல்லாத்தையும் நம்ம செக் பண்றதை பாத்துக்கலாம். என்னென்ன லைன் சார் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும், இது மட்டும் செக் பண்ணா போதுமா? ஏன்னா இதுல கொடுத்துருக்கிறது மொத்தமே இவ்வளவு செக்ஷன் தான். இதுக்கு மேல எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு மேல எதுவுமே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கல. சரிங்களா? அடுத்தது இதுல என்ன பண்ணணும்? இப்ப டிஸ்பிளே செக்ஷன்ன்றப்போ ஒண்ணு கிராபிக்ஸ், இன்னொன்னு ஐ மீன் பேக் லைட், கிராபிக்ஸ்க்கு இந்த லைன், எல்சிடி லைன், அடுத்தது என்னது டச். இப்ப டச் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாத்துக்கலாமா? டச் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் இது கூட குறிக்குது. டிஸ்பிளே கனெக்டர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கனெக்ட் ஆகுது. எல்லாம் இது கூட கனெக்ட் ஆகுது டிஸ்பிளே கனெக்டருக்குள்ளே. இப்ப டச் லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க என்னென்ன சார் செக் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்பதான் தெளிவா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். இது வந்து டச் லைனோட செக்ஷன். டச்சுக்கு இப்போ 1.8 வோல்டேஜ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. VDDQ பேரி AP 1.8 வோல்டேஜ் இது எல்லா செக்ஷனும் போற வோல்டேஜ் இது கண்டிப்பா செக் பண்ணணும். இது வரல இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மொபைல் டெட் ஆயிடும். டெட் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த செக்ஷன் ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் உங்களுக்கு புல் ஆப் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்து முக்காவாசி செக்ஷன் போறது 1.8 வோல்டேஜ். இது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா மொபைல் 99% டெட் ஆயிடும். அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும்? VPAD_6 லைன் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன வருது உங்களுக்கு? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ் வரும். இது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் எதனா ஆச்சுன்னா என்ன ஆகும்? மொபைல் டெட் தான். அதுக்கப்புறம் VDD_TSP_A 3.0 3.0 வோல்டேஜ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டெட் ஆகும்னு கேட்டீங்கன்னா போன் டெட் ஆகாது, டச் மட்டும் ஒர்க் ஆகாது, கிராபிக்ஸ் மற்றது எல்லாம் ஒர்க் ஆகும். கிராபிக்ஸ் மற்ற எல்லா செக்ஷனும் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சார்? எரர் டு ஃபிங்கர் ஃபில்கேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபில்கேஜ் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் TSP_ சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் I2C லைன் சொல்லுவோம், என்ன லைன் சொல்லுவோம்? இது ரெண்டுத்தையும் I2C சொல்லுவோம், இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் சர்க்கியூட். இது வந்து ஒரு புரோட்டோகால்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. ஐ மீன் கம்யூனிகேஷன் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த லைனை நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். என்ன வரும்? சிக்னல். டிஎஸ் வந்துச்சுன்னா டிஎஸ்ல சிக்னல் செக் பண்ணலாம். சிக்னல் கூட என்ன செக் பண்ணணும்? 1.8 வோல்டேஜ் நம்ம செக் பண்ணணும். ரெண்டுத்துலயுமே எதுல? இதுலயும் 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும், இதுலயும் 1.8 வோல்டேஜ் வித் என்ன சிக்னல் வரும். அதுக்கப்புறம் என்ட்ரி பிளைன்ல 1.8 வோல்டேஜ் வரணும். இங்க வோல்டேஜ் லெவல் கொடுத்துடல. முக்கியமா இனேபிள் லைன்லயும் 1.8 வோல்டேஜ் கொடுத்துருக்கணும். TSP LDO இனேபிள். அப்ப LDO ஐசி தானே யூஸ் பண்ணிருக்காங்களா இங்க நம்ம பார்க்கணும். அப்ப TSPP டச் ஸ்கிரீன் பேட் அப்படின்றதுதான் TSP. என்ட்ரி பிளைன்ல 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும். என்ட்ரி பிளைன்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்றப்ப இங்க இருந்து ஒரு இன்டர்வியூ லைன் போகும். எதுக்கு போகணும்? சிபிக்கு போகும். அந்த லைனை நீங்க கண்டிப்பா கரெக்டாக நீங்க செக் பண்ணணும். அந்த லைன் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் டச் ஒர்க் ஆகாது, போன் ஆன் ஆகும். TSP LDO இனேபிள் லைன் வரலனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? போன் ஆன் ஆகும், டச் ஒர்க் ஆகாது. டாட்டா கிளாக் லைன் நல்லா நான் சொல்றதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா விஷயமே இப்ப இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு பேர் ஸ்டக் ஆகுறது, எவ்வளவு பேருக்கு வந்து புரியாத புதிரும் இதுதான். டாட்டா கிளாக் அண்ட் டாட்டா, புரியுதுங்களா? டாட்டா கிளாக் அண்ட் டாட்டா இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு லீக்கேஜ் ஷார்டேஜ் ஃபுல் ஷார்டேஜ் எதனா ஆயிடுச்சு, ரெண்டு லைன் காம்யூனிகேஷனுக்குள்ள ஏன்னா ஒன்று ஜாயிண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ரெஜிஸ்டர் வேலையா தான் மாறி போச்சு, லீக்கேஜ் ஃபிளிக்சுவேஷன் ஆகுது சார் அப்படின்னா போன் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும், இல்ல ஏங்கல் லோகல் நிற்கும். முக்காவாசி பேருக்கு இது தெரியதே இல்லை. முக்காவாசி பேர் இந்த செக்ஷனை செக் பண்றது இல்லை. ஏன்னா முக்காவாசி பேருக்கு இது தெரியாதுன்றப்ப எப்படி அவங்க செக் பண்ணுவாங்க? இப்ப விஷயமே தான். இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு டீப்பா நாலேஜ் தெரிஞ்சிருந்துச்சு, அந்த விஷயம் புரிஞ்சிருந்துச்சுன்னா அதை நம்ம செக் பண்ணலாம். தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சதானே நம்ம செக் பண்றதுக்கு. தெரியலன்னா என்ன சார் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஷாப் கீப்பர் கிட்ட தான் எடுத்து போய் கொடுப்பாங்க, தெரியாத நபர். அவருக்கு தெரிஞ்சா அவரு செக் பண்ணுவாரு, அவருக்கு தெரியல என்ன பண்ணுவாரு? அவர் இன்னொரு ஷாப் கீப்பரை நாடி போவாரு. அவருக்கும் தெரிஞ்சா ரெடி பண்ண போறாரு, இல்ல தெரியல என்ன பண்ணுவாரு? ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த ஷாப் கீப்பர் இன்னொரு ஷாப் கிட்ட ரிட்டர்ன் கொடுப்பாரு. அப்புறம் அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவாரு? கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுப்பாரு, ரெடி ஆகல அப்படின்னு. அது மொத்தம் மொபைல டெட் பண்ணாம ரிட்டர்ன் கொடுத்தா ஓகே. இன்னொரு ஷாப்பருக்கு இன்னும் வேற ஒரு நபருக்கு என்ன போறாங்க, எல்லாம் உங்ககிட்ட என்ன வருது? நீங்க ஆனா அந்த போனை ரெடி பண்ணிட்டீங்க, ஓகே பண்ணிட்டீங்க. என்னது? மொபைல நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காரணம் தான். அப்ப நீங்க சில செக்ஷன் செக் பண்ற விஷயத்த எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க. அப்ப அங்க ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அது எந்த லைன் சார்? நீங்க TSP கிளாக் அண்ட் டாட்டா லைன்ல ப்ராப்ளம் இருக்கு. இதனால ஏங்கல் லோகோ சாஃப்ட்வேர் கிஃப்டர் எல்லாமே போட்டாங்க. சாஃப்ட்வேர் எல்லாமே ஏறிடுச்சு. EMMC கழட்டி செக் பண்ணிட்டாங்க, ஹெல்த் செக் பண்ணாங்க, அதோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணாங்க, ரீட் இன்ஃபர்மேஷன்ல எல்லாமே கரெக்டா இருக்குது. உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுது, எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு ரீசாஃப்ட்வேரும் போட்டு ஆனா ஏங்கல் லோகோல நிக்குது போன்.
என்ன சார் இது புதுசா இருக்குது புதிய இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க J7 போனா இருக்கட்டும், சாம்சங் J2 இருக்கட்டும், சாம்சங் இன்னும் 3G போன் G350 இருக்கட்டும், இந்த மாதிரி மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்கல் லோகோல இருக்கும். எவ்வளவு பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க, எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க, போன் ரெடியா இருக்காது. அதுல வந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டு அதுல டச்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டச் டிஸ்பிளேல இருந்து ரிமூவ் டச் நம்ம தனியா அப்படி எடுத்த உடனே என்ன ஆகும், உடனே போனு உள்ளார போயிடும். இந்த மாதிரி வாட்டர் டேமேஜ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா போன் எடுத்தது உள்ளார போயிடும். அப்ப எதுல ப்ராப்ளம் இருக்கு, டச் செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. டச்ல செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம்னா கம்யூனிகேஷன் லைன்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. அதனால சிபி என்ன பண்ணுது, இங்க ப்ராப்ளம் இருக்குதுன்றதால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகல, பூட் ஆக மாட்டேங்குது. ஐ மீன் சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேஷன் லைனை பூட் பண்ண விட மாட்டேங்குது. அதனால அது ஏங்கல் லோகோ ஃபர்ஸ்ட் லோகோல வந்து நிக்குது அப்படின்னா, லோகோன்றது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சட்டுன்னு ஓடி வந்துடும். செகண்ட் லோகோ வந்து உங்களுக்கு போன் ஆன் ஆகி உள்ளார போறதா இங்க பெரிய விஷயமே. செகண்ட் லோகோல வரும்போது தான் உங்களுக்கு போன் எதனா ஒரு செக்ஷன் லீக்கேஜ் ஷார்டேஜ் இருக்கா, ஃபுல் ஷார்டேஜ் இருக்கா, சர்க்யூட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றது அந்த செகண்ட் லோகோ வரும்போது என்ன பண்ணும், ஒரு தடவை செக் பண்ணும். CPU, பவர் ஐசி, மற்ற செக்ஷன் கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன பண்ணும், மொத்த போடி செக் பண்ணா அது மொத்த போடி செக் பண்றப்ப எதனா ஒரு செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே ஸ்டக் ஆகும், இல்ல ரீஸ்டார்ட் ஆயிடும் போன். இப்ப அதே மாதிரி தான் டச் செக்ஷன்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கேமரா செக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சில ப்ராப்ளம் வரும், ரீஸ்டார்ட் ஃபால்ட்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. பட் ஆனா நம்ம ஆளுங்க அதெல்லாம் செக் பண்றதே இல்லை ஒரு காலமும் செக் பண்றது இல்லைன்றத விட அவங்களுக்கு தெரியலன்றது தான் நம்ம உணுப்பா சொல்லணுமே. ஏன்னா தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அப்ப தெரியலன்னா என்ன பண்ண முடியும், தெரியல ஒண்ணும் பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. அதான் விஷயமே இங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க எந்தெந்த செக்ஷன் எப்படி செக் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா இனிமேல் நீங்க எப்படி செக் பண்ணணும்ன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதுங்களா? மோகன் குமார், சந்துரு, மணிகண்டன். ஓகே சார், புரியுது சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணீங்களா மோகன் குமார்? இதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த செக்ஷன் செக் பண்ணீங்க? இப்போ ரீஸ்டார்ட் இஷ்யூ எல்லாம் உண்மையிலுமே சொல்றேன், அதிகபட்சமான பேர் சாஃப்ட்வேர் போட்டு பார்த்து டயர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் யூஎஃப்எஸ் கைட்டி ECZX இருக்கட்டும், இல்லை UFI பாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு பிளகிங் பண்ணி உங்களுக்கு ரீட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் போடுவாங்க, அப்பயும் போன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகாது. அது எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குதுன்றது அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாத பட்சத்துல அந்த போன் அவங்க கிட்ட ரெடி ஆகல, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நம்ம ஆனா இதெல்லாம் செக் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாம் சாஃப்ட்வேர் கிட்ட எல்லாம் ஓகே இருக்குன்னா நம்ம டைரக்டா 1 by 1 செக்ஷன் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். எந்தெந்த செக்ஷனை நம்ம செக் பண்ணா ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். பூட் சீக்வன்ஸ் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த லைன்ல உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, இந்த சீரியல் டாட்டா அந்த கிளாக் லைனா இருக்கட்டும், மற்ற செக்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி போன் ரீஸ்டார்ட் ஆகுமா, ஏங்கால் லோகோ நிக்குமா, எந்தெந்த லைனை செக் பண்ணணும், எந்தெந்த லைனை செக் பண்ண கூடாது, எப்ப இது ப்ராப்ளம் வரும், எந்தெந்த லைன் ஷார்ட் சர்க்கிட் ஆகும், எப்படி ரீஸ்டார்ட் ஆகும்ன்றது நான் பூட் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருப்பேன். இந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைனை பத்தி இன்னும் முழுக்க தெளிவா சொல்லியிருப்பேன் எவ்வளவு விஷயங்களே. ஏன்னா ஒரு நாள் கிளாஸ் ஃபுல்லா அந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்லயே போச்சு. ஏன்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அதுல எவ்வளவு பேர் கண்டுக்கிறதே இல்லை. அது எவ்வளவு பேர் தப்பான ஒரு விஷயத்துல போய் முடியும் அப்படின்னா, எவ்வளவு போன் வந்து ரெடி பண்ண முடியாத ஒரு காரணத்தில் அமைவது இந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இப்ப டச் லைனுக்கு இந்த லைனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டச் லைன் இந்த செக்ஷன் செக் பண்ண நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், LDO கொடுத்ததுக்கு அப்புறம் LDOIC எதனா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம், இங்க LDOIC எதனா யூஸ் பண்ணிருக்காங்களா? நம்ம LDO செக்ஷனை பொறுத்த அளவுக்கு VSP 3.0 VDD யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க, LDOIC யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன வால்டேஜ் வரும், அப்ப நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இதுக்கு என்ன வரும், இப்ப இந்த LDOIC இதை எடுத்துக்கலாம், இது LDOIC. ஓகேங்களா? என்ன எடுத்துக்கலாம், இது LDOIC. இப்ப இந்த LDOICக்கு ஒரு லைன் இப்ப வருது. ஓகேங்களா? இப்ப இது LDOIC ஒரு டிஸ்பிளே கனெக்ட். LDOICக்கு ஒரு லைன் வந்து என்ன ஆகுது, இனேபிள் லைன் வால்டேஜஸ் வருது ஒரு பின்னுல. ஓகேங்களா? ஒரு பின்னுல என்ன வருது, இந்த வால்டேஜஸ் வருது. இன்னொரு லைன் என்ன லைன், GND கிரவுண்ட். இன்னொரு லைன் என்ன லைன், இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். இது எங்க போகும், டிஸ்பிளே கனெக்டருக்கு. DC போட்டுறேன், டிஸ்பிளே கனெக்டர். ஓகேங்களா? இந்த LDO இப்ப என்ன பாரு, ரொம்ப ஈஸி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, 1.8 வால்டேஜஸ். இதுல என்ன வால்டேஜ் வரணும், 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரணும். இதுல வந்து GND கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கணும். அடுத்தது இங்க அவுட்புட் லைன் என்ன கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. என்ன வால்டேஜ் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.0 வால்டேஜஸ்.
என்ன கொடுத்துருக்காங்க 3.0 வால்டேஜ். எங்க வருது ஃபைனலா நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் வருது. டிஸ்பிளே கனெக்டர்ல இது என்ன வேலை செய்யுது? டச் செக்ஷனை உங்களுக்கு ஆன் பண்ணுது. அப்ப இந்த எல்டிஓ வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு அல்லது இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுச்சு. ஷார்ட் அல்லது இல்லைன்னா கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி சார் பண்ணணும்? எந்த எல்டிஓ வேணாலும் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுத்து வைக்கலாம். அதோட பின் அவுட் செக் பண்ணா போதும், பின் அவுட் தெரிஞ்சிருந்தா போதும். எந்த ஒரு எல்டிஓ கூட எடுத்து வைக்கலாம். எப்படி சார் எல்டிஓ எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு ஓகே. பின் நம்பர் இது என்னது? இது ஒண்ணுன்னா இல்ல நான் கொஞ்ச நேரம் பேசல சார். பேசாம இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் அப்படி கேட்டிருக்கோம். பேசல சரிங்களா? பின் நம்பர் 1 இப்ப கேக்குதா தெளிவா? வாய்ஸ் கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். கேக்குது. ஏன்னா நான் இப்ப பேசல, வாய்ஸ் நீங்க கேட்கல நீங்களா? அப்ப நான் பேசவே இல்லை சரிங்களா? பின் நம்பர் 1 உங்களுக்கு ஜிஎன்டி கிரவுண்ட். பின் நம்பர் இது 1ன்னு என்ன அர்த்தம்? 1 இது 2ன்னு வச்சுக்கங்க, இது 3ன்னு வச்சுக்கங்க. 1 2 3 4. இப்ப பின் நம்பர் 4ல என்னன்னு வச்சுக்கிறீங்க? இன்புட் வால்டேஜ் வச்சுக்கங்க. இன்புட் வால்டேஜ் எங்க இருந்து வருது? பிஎம்ஐசில இருந்து. என்ன வருது வால்டேஜஸ்? 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ் பின் நம்பர் 4ல. இப்ப பின் நம்பர் 3ல என்ன வரும்? அப்ப இனேபிள் வால்டேஜ் சிபில இருந்து வருதுன்னு வச்சுக்கங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு செக்ஷன்ல இருந்து கூட வச்சுக்கங்க. எது இது? சிபியு. என்ன வால்டேஜ் வரும் இதுல? உங்களுக்கு 3.0 வால்டேஜ் வரலாம் அல்லது 1.8 வால்டேஜ் வரலாம். உடனே என்ன ஆகும்? அவுட்புட் செக்ஷன். இது என்ன செக்ஷன் சொல்லியிருந்தோம்? இன்புட் வால்டேஜ். இது என்ன செக்ஷன் சொல்லியிருந்தோம்? இனேபிள் செக்ஷன். இப்ப இனேபிள் நல்லா புரிஞ்சுக்கங்க. பின் நம்பர் 4ல இனேபிள் இது சாரி பின் நம்பர் 4ல இன்புட் வால்டேஜ் இருக்கு. பின் நம்பர் 3ல உங்களுக்கு என்ன இருக்கு? இனேபிள் வால்டேஜ் இருக்கு. பின் நம்பர் 1ல ஜிஎன்டி கிரவுண்ட் இருக்கு. பின் நம்பர் 2ல என்ன இருக்கு? அவுட்புட் இருக்கு. இப்ப இதே மாதிரி ஒரு எல்டிஐசி உங்ககிட்ட இருக்குது. எந்த போர்டா இருந்தாலும் ஓகே. எந்த போர்டு எல்லாம் இல்ல. நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. எந்த போர்டா இருந்தாலும் தாராளமா எடுத்து நீங்க வைக்கலாம். என்ன ஆகும்? 99% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். 100% வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா எல்டிஐசில மார்க்கெட்ல கிடைக்காது. இந்த மாதிரி எவ்வளவு ஐசிகள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்காத ஐசிலாம் நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான விஷயத்த எந்தெந்த செக்ஷன்ல எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத நான் தெளிவா உங்களுக்கு விளக்கமா சொல்லுவேன். இன்னும் விஷயங்கள் இருக்கு. இதோட முடியாது. இன்னும் போக போக அப்டேட் கிளாஸ்னு ஒரு நம்மளது குரூப் இருக்கு. அந்த அப்டேட் கிளாஸ் குரூப்ல எவ்வளவு விஷயத்த 1 by 1 இனிமேல் அப்டேட் பண்ண போறோம். அடுத்தது வெப்சைட் இருக்கு. வெப்சைட்டுக்கு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து வெப்சைட் மூலியமா லான்ச் பண்ணிருக்கோம். அந்த வெப்சைட்லயும் எவ்வளவு விஷயத்த வந்து அப்டேட் 1 by 1 நான் பண்ணிட்டு இருப்பேன். அதோட வேலை முழுக்க இப்ப முடிஞ்சிருச்சு. 60% முடிஞ்சிருச்சு. 60 வந்து இப்ப 70% முடிஞ்சிருச்சு. மீதி இருக்குது 30%. 30%னா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றது மட்டும்தான் இப்ப வேலையே. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வீடியோ 1 by 1 இப்ப அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றது நம்ம உறுதி கொடுத்துருக்கோம். அதனால அங்க ஒரு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அது இல்லாம நியூ பேட்ச் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். லேப்டாப் பேட்சும் போயிட்டு இருக்கோம். டிவி அடுத்தது 1 by 1 ஹிந்தி இங்கிலீஷ் அடுத்து டிவி பேட்சும் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாருக்கு எந்த செக்ஷன் எந்த பேட்ச் எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் கோர்ஸ்லயே. அதுவும் வெப்சைட் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜூம் மீட்டிங் த்ரூ லைவா நம்ம கிட்ட கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு செக்ஷன் பை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப இந்த விஷயத்த எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் செக் பண்ணுங்க ஒரு செக்ஷனா. ஓகே. இந்த சர்க்கியூட் எல்லாமே செக் பண்ணிட்டோம். இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த லைன் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கிமேட்டிக் போலாம் வாங்க. இப்ப ஸ்கிமேட்டிக் இப்ப ஆடு செக்ஷன் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்னென்ன செக்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க, என்னென்ன செக்ஷன் கொடுக்கலன்றதை இப்ப நீங்க கவனிக்கலாம் தெளிவா. வாய்ஸ் தெளிவா கேக்குதாப்பா? கேக்குது சார். டிஸ்பிளே செக்ஷனுக்கு வந்துட்டோம். டிஸ்பிளே செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இது பாருங்க OLED ரீசெட் லைன். முக்கியமா இது ஆர்டர் செக்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப இல்ல எந்த ஒரு செக்ஷன்லயும் கொடுத்துருக்கு இதெல்லாம் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த லைன் எல்லாம் ஆர்டர் செக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன செக் பண்ணணும்? டயோடு வேல்யூ.
டையோடு வேல்யூ நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அடுத்தது என்ன நம்ம செக் பண்றோம்? வால்டேஜ் லெவல்ல நம்ம என்ன லைன் செக் பண்ணணும்? இதுல முக்கியமா நம்ம சொல்லியிருக்கிறது முக்கியமா நம்ம சொல்றது டிஸ்பிளே செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 1.8 வோல்டேஜ் 3.0 வோல்டேஜ் செக் பண்ணணும். 1.8 டிஸ்பிளே செக்ஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 1.8 வோல்டேஜ், அடுத்தது 3.0 வோல்டேஜ் செக் பண்ணணும். அடுத்தது நம்ம கிராபிக்ஸ் செக்ஷன் நம்ம போறோம் அப்படின்னா கிராபிக்ஸ் செக்ஷன் என்ன பண்ணணும்? ELVDD ஐ மீன் உங்களோட 4.6 வோல்டேஜஸ் VDD அண்டர்ஸ்கோர் LCD அண்டர்ஸ்கோர் ELVDD அண்டர்ஸ்கோர் 4.6, அதுக்கப்புறம் VDD LCD அண்டர்ஸ்கோர் ELVSS -4.4. இப்போ -4.4ல நீங்க டையோடு வேல்யூ செக் பண்றீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வேல்யூ செக் பண்ணாதான் உங்களுக்கு டையோடு வேல்யூ காமிக்கும். எப்படின்னா இப்போ டையோடு வேல்யூ நீங்க செக் பண்றீங்க. இப்போ என்ன பண்றீங்க? டையோடு வேல்யூ பிளாக் கலர் போட்டு என்ன பண்ணுவீங்க? GND கிரவுண்ட்ல வச்சுட்டு நீங்க செக் பண்ணுவீங்க எல்லா செக்ஷனும். அப்ப நீங்க இதை செக் பண்றப்போ OL காமிக்கும், எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்ப இது ஓப்பன் சர்க்யூட் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இது என்ன, இது மைனஸ் செக்ஷன் ஒர்க் ஆகுது. மைனஸ்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப ரெட் கலர் போட்டு நம்ம என்ன பண்ணணும்? கிரவுண்ட்ல வச்சுட்டு பிளாக் கலர் போட்டு என்ன பண்ணணும்? மைனஸ் ஆக இருக்கிற இந்த செக்ஷன் செக் பண்ணா அப்ப டையோடு வேல்யூ காமிக்கும். அதே மாதிரி வால்டேஜ் லெவல் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா ரெட் கலர் போர்ட்ல நீங்க வந்து வால்டேஜ் செக் பண்றீங்க. இப்போ வால்டேஜ் லெவல் இங்க ரெட் கலர் போர்ட்ல நீங்க செக் பண்றீங்க, மல்டிமீட்டரை பொறுத்த அளவுக்கு வச்சுட்டீங்க. இப்ப பிளாக் கலர் என்ன பண்றோம்? GND கிரவுண்ட் கூட வைக்கிறோம். ரெட் கலர் போர்ட்ல நீங்க வால்டேஜ் செக் பண்றீங்க. இதுல 4.6 வால்டேஜ் பிளஸ் வருது அப்படின்னா இதுல -4.4 அப்படின்றத காமிக்கும் மல்டிமீட்டர்ல. இல்ல சார் எனக்கு வால்டேஜஸ் வரல, இல்ல 0 வருதுன்னா அப்ப இந்த செக்ஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதோட இனேபிள் லைன் ஃபால்ட் இருக்கலாம், இல்லைன்னா இண்டக்டர் ஃபால்ட் இருக்கலாம். பாருங்க, இப்போ இந்த லைன் எல்லாம் இன்புட் வருது போகுதுன்னு ஆனா சொல்லியிருந்தாங்க. ஆனா இதோட செக்ஷன் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுது அப்படின்றது கொடுக்கலாம். அந்த ஐசி எப்படி ஃபுல்லா ஒர்க் ஆகும் ஆர்டர் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தாங்களா? பாருங்க, போலாம். இப்ப உங்களுக்கு LCD லைட் செக்ஷன் இப்ப எடுத்துக்கிறேன். இந்த லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. விபேட் 6 லைன் கொடுத்துட்டாங்களா? இது பாருங்க, விபேட் 6 லைன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இண்டக்டர் எவ்வளவு வேல்யூ, இண்டக்டர் வேல்யூன்னா GNDன்னா கிரவுண்ட்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்லாம் இதுக்கு வரும். சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன், இனேபிள் லைன், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வரணும். இப்ப இந்த லைன்ல எதுவுமே கொடுக்கல ஆர்டர் செலக்ஷன்ல. இப்போ ஆர்டர் செலக்ஷன்ல இது எதுவுமே கொடுக்கலாம் அப்படின்னா இப்ப இந்த ஐசி செக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயத்துல இப்ப 7.6 வால்டேஜ் பிளஸ் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது பிளஸ் 4.6 வால்டேஜ் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. -4.4 வால்டேஜ் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் செக் பண்ணா இது எல்லாம் ஒரு ஐசில இருந்து வருது. இப்ப அந்த ஐசி எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஐசியோட கான்செப்ட் தெரியணும், அதோட ஒர்க்கிங் தெரியணும், அது விஷயங்கள் புரியணும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு போர்டை ரெடி பண்ண முடியும். இது எதுவுமே தெரியாம போர்டு எப்படி ரெடி பண்ண முடியும்? இதுல ஒரு விஷயத்த கூட நம்மளோட ஆர்டர் சொல்யூஷன்ல கொடுக்கல. இதுல புரோனியா ஸ்கீமேட்டிக் டூல்ஸ்ல கொடுக்கல. இதுல என்ன லைன் வரணும்? சீரியல் டாட்டா, கிளாக், ஆர்டருக்கு எனேபிள், HC எனேபிள் கூட ஒரு லைன் கொடுத்திருந்தா அந்த லைன் செக் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு செக் பண்ணணும். இதுல வந்து இண்டக்டர் செக் பண்ணணும், டயோட செக் பண்ணணும், கெபாசிட்டர் செக் பண்ணணும், எத்தனை இண்டக்டர் கொடுத்துறோம், அதோட என்ன மைக்ரோ ஆண்ட்ரின்னு சொல்ற விஷயத்தை செக் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு வெண்டக்காய் எதுவுமே கொடுக்கல. சாரி, வெண்டக்கான்னு வேற இப்ப டென்ஷன்ல வருது பாருங்க, சில சமயம் இப்படிதான். இதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இதுதான் ப்ரௌனியம், இதுதான் ஆர்டர் செலக்ஷன். பிட்மேப்ல சில விஷயங்கள் தப்பா இருக்கும். உண்மையிலேயே பிட்மேப் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், பிட்மேப்ல சில விஷயங்கள் தப்பா இருக்கும். ஆனா எது தப்பா இருந்தாலும் எது ரைட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு லைனை பிடிச்சி அழகா அந்த பாதியிலேயே போயிட்டு அந்த போனை ரெடி பண்றோம். இதுதாங்க கான்செப்ட், இதுதாங்க விஷயமே. சரி, ஓகே. இதுல உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் ஆர்டர் செலக்ஷன் எவ்வளவு விஷயம் இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? சரி, வாங்க. இப்ப இதுல அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இதுல ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். பிளஸ் 7.6 வால்டேஜஸ் எப்போ வரும்? கிராபிக்ஸ் வந்தது. அப்ப நம்ம பிளஸ் 4.6 வால்டேஜ் மைனஸ் 4.4 வால்டேஜஸ். அதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணுவோம்? பிளஸ் 3.0 வால்டேஜ் பிளஸ் 1.8 வால்டேஜஸ். இதெல்லாம் நம்ம செக் பண்றோம். இது வந்து என்ன ஆகுது? வால்டேஜஸ் லெவல். எதுக்கு? கிராபிக்ஸ், ஐ மீன் டிஸ்பிளே செக்ஷனுக்கு. இப்போ இது எல்லாம் எனக்கு ஓகே சார், கிராபிக்ஸ் செக்ஷன் எல்லாம் ஓகேனா அதுக்கப்புறம் என்ன செக் பண்றோம்? டயோடு செக்ஷன். இப்போ டயோடு வேல்யூ என்ன செக் பண்றோம்? இதுல எல்லாத்துலயுமே செக் பண்றோம் டயோடு வேல்யூ. டயோடு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாட்டா 0ல இருந்து 3 அந்த கிளாக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்றது வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 லைன் உங்களுக்கு டயோடு வேல்யூ செக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஒரு லைன் டயோடு வேல்யூ, ஒரு லைன் கிரவுண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஆனா சாம்சங்ல அப்படி இல்ல. ஏன்னா எவ்வளவு பேர் விஷயம் என்னன்னா எவ்வளவு பேர் அதே விஷயத்தை யோசிக்கலாம். என்ன சார் எப்பவுமே எப்படி இருந்தாலும் 2 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு GND கொடுத்துருப்பாங்க. இதான் ஒரு டிஸ்பிளே கனெக்டர்னு வச்சுக்கோங்க. இதுல கொடுக்கல இல்ல. இப்ப 2 லைன் கொடுத்தா ஒரு GND, அதுக்கப்புறம் 2 லைனு ஒரு GND, அதுக்கப்புறம் 2 லைனு ஒரு GND. இந்த கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க.
பட் ஆனா உங்களுக்கு சாம்சங் போர்டை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிகபட்சமான போர்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப் போர்டும் டிஸ்பிளே செக்ஷனும் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த செக்ஷன்லயே அதிகமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பின்ஸ் அவங்க வேஸ்ட் ஆக விரும்பல கம்பெனி. ஏன்னா இப்ப சம்பந்தமே இல்லாம ஜிஎன்டி கிரவுண்ட்ன்றது ஒரு லைன் கொடுத்து இந்த பின்னுக்கு நம்ம தெளிவா எல்லா செக்ஷனும் கொடுத்துடலாம். ஆனா என்னத்துக்கு நம்ம 2 பின்னு வந்து கொடுத்துட்டு ஒரு ஜிஎன்டி கொடுக்கணும், 2 பின்னு கொடுத்துட்டு ஒரு ஜிஎன்டி ஏன் கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி இந்த போர்டு சர்க்கிட் அந்த மாதிரி யூஸ் ஆச்சு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, அதிகபட்சமா உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்ட் பண்றோம், கீழே சப் போர்டு கனெக்ட் பண்றோம். அந்த சப் போர்டுலயே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சப் போர்டுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்ற மாதிரி வருது. அப்ப என்ன ஆகுது, மெயின் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கனெக்டர்லயே 2 செக்ஷனும் வேலை செய்யுது. இப்ப அந்த செக்ஷன்ல உங்களுக்கு தேவையில்லாம சில பின்ஸ் வேஸ்ட் ஆக கூடாது, செக்ஷன் அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போகணும், லைன் போகணும் அப்படின்றதுக்காக சில செக்ஷன் சில போர்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎன்டி 2 பின்னு செக் பண்ணணும், அடுத்து ஜிஎன்டி 2 பின்னு செக் பண்ணணும், அந்த ஜிஎன்டி இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அது அந்த அதே மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு பேர் அப்படி கூட செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுல என்ன செக் பண்றோம், தொடர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றோம், மேல இருக்கிற டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் டயோடு வேல்யூ. அடுத்தது என்ன பண்றோம், டாட்டா 1 பிளஸ் அண்ட் மைனஸ், அதுக்கப்புறம் கிளாக் டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ், அதுக்கப்புறம் டாட்டா 0 பிளஸ் அண்ட் மைனஸ், அடுத்து டாட்டா 3 பிளஸ் அண்ட் மைனஸ். இது வரைக்கும் உங்களுக்கு வருது டாட்டா 0ல இருந்து 3 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கிளாக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா டயோடு வேல்யூ சிபிஐ கூட காம்யூனிகேஷன் ஆகும். நடுமத்துல எப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு ஃபில்டர் இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் போகும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நான் தெளிவா இப்போ ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது கூட கனெக்ட் ஆயிருக்கும், சிபி கூட கனெக்ட் ஆயிருக்கும், சிபிஐசி கூட. இது வந்து என்ன சொல்லியிருப்போம், எஃப்எல். இந்த சைடு ஒரு 350 வருது அப்படின்னா இந்த சைடையும் உங்களுக்கு 350 வரணும், கம்மி அதிகம் வரக்கூடாது. இங்க 350 வருது சார், எனக்கு இங்க 600 வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், எஃப்எல் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இதோட வேல்யூ யூஹெச்ன்னு சொல்லலாம், இல்ல 0ல இருக்கிறது இது அதிகமா இருக்கலாம். சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்க, 2 ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. 2 ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி இப்ப இது போதுங்க இந்த லைனுக்கு இன்னொரு ரிஜிஸ்டர் பக்கத்துல யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது சிபிக்கு போகும். ரிஜிஸ்டரோட வேல்யூ நான் 0 ஓம் ரிஜிஸ்டர், அதுவும் இதே மாதிரி தான். ஒரு 450 வருது, 450 டயோடு வேல்யூ வருது அப்படின்னா இந்தாண்டி நம்ம 450 தான் செக் பண்ணணும். இங்க 600 700 800 வருது சார் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெஜிஸ்டர் கெட்டு போச்சுன்னா அர்த்தம். ரெஜிஸ்டரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் சர்க்கிட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணாவே இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில சமயம் என்ன ஆகும், சில போர்டுல நான் எவ்வளவு போர்டுல பார்த்ததுல சில போர்டு ஒரு 2-3 போர்டு நான் பார்த்திருக்கேன், காமனா ரெடியும் பண்ணிருக்கேன். சரிங்களா, இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா லைன் ஷார்ட் ஆயிடும். இன்டர்னலா லைன் ஷார்ட் ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு சிபியூ எடுத்துட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லைன் ஷார்ட் சர்க்கிட் காமிக்கும். சிபியூ வச்சாலும் ஷார்ட் சர்க்கிட் காமிக்கும். நடுமத்துல இண்டக்டர் இருக்கு, இண்டக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் போயிடும். இது என்னடா இது கொடுமையா இருக்கு, உண்மை சொல்லணும்னா இது கொடுமை தானே, இது என்னடா இது புதுசா இருக்கு ப்ராப்ளமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து என்ன ஆகுது, இன்டர்னலா சர்க்கிட் லெவல உள்ளார போற அந்த லேயர் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், 4 லேயர், 5 லேயர், இந்த மாதிரி சம்திங் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் அண்ட் 4 5 லேயர் வந்து பாத்தீங்கன்னா போர்டுல இருக்கு. ஒரு லைன் மட்டும் ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் லேயர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா தெரியும் மைக்ரோஸ்கோப்ல. செகண்ட் லேயர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசி எடுத்துட்டு நீங்க லைட்டா ஐபி கிளீனர் நீங்க எதனா அதுல வந்து லைட்டா அதுல வந்து லிக்விட் அதுல ஊத்திட்டு நீங்க மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர் தெரியும். தேர்ட் லேயர் இன்னும் கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஃபோர்த் லேயர் வந்து நீங்க தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஸ்கிராச் பண்ணிட்டு ஃபோர்த் லேயர் வந்து நீங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லேயர் நீங்க பார்க்க முடியும். ஃபோர்த் லேயர், அடுத்தது ஃபிஃப்த் லேயர். இந்த மாதிரி லேயர் இங்க போகுது அப்படின்னா அந்த லேயருக்குள்ள இப்ப ஷார்ட் சர்க்கிட் ஆகுதுன்னா இப்ப இந்த இண்டக்டர் நீங்க எடுத்துட்டீங்க, இல்லைன்னா அந்த ரிஜிஸ்டர் வந்து இப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப ரிஜிஸ்டர் நீங்க எடுத்த உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுது. ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது. ஓகே, ஷார்ட் இப்ப ரிமூவ் ஆயிடுது. இண்டக்டர் வச்ச உடனே என்ன ஆகுது, ஷார்ட் ஆயிடுது ரிட்டர்ன். அப்ப உங்களுக்கு சிபி செக்ஷன் இப்ப நீங்க சிபி என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க, சரி சிபி தான் உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட்டா இருக்குன்னு. ஆனா சிபி எடுத்ததுக்கு அப்புறம் இதே சேம் கண்டிஷன், அப்ப சிபி செக் பண்றீங்க, அப்ப சிபி செக்ஷன் ஷார்ட் இல்ல. ஆனா சிபியோட பின் அவுட் நீங்க செக் பண்றீங்க, டயோடு வேல்யூ அது என்ன பண்றீங்க, அதை செக் பண்றீங்க. சிபியூல பின் அதோட பாயிண்ட்ஸ் எங்க போதோ அந்த பாயிண்ட்ஸ் செக் பண்றீங்க. அந்த பாயிண்ட்ஸ் செக் பண்றப்ப அங்க உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது, ஆனா சிபி உங்களுக்கு ஷார்ட் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு போர்டு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா கவனிச்சுல 3 நாள் டைம் எடுத்து அந்த போர்டு நான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த அனுபவத்தை நான் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதான் உண்மை.
அப்ப அங்க ரோசின் சாரி வி யூவி வியூ பேஸ்ட் அப்பீல் பண்ணுங்க. அந்த ஒரு பால்ஸ்ல எந்த இது சாப்பிட்டா அதுல வந்து பண்றீங்க, இதான் பால்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பின் நம்பர் AR1 வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படிதான் சிபில இருக்கும். AR1 இல்லைன்னா அது லைன் எண்ணமோட அதிகமா இருக்கலாம். AR1 ஏ சீரிஸ்ல சரிங்களா. AR1ன்றப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டாட்டா 2+ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. டாட்டா 2+ அப்படின்னா இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். தெளிவா உங்களுக்கு விளக்கமா இப்ப சொல்றேன். இதோட லைனை நான் காப்பி பண்ணிட்டு எங்க போதோ அந்த லைனுக்கே நம்ம போலாம் வாங்க. ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? இங்க இருந்தே உங்களுக்கு புரிய வச்சாதான் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப என்ன வருது? J4ல வருது லைன். இப்ப J4ல இருந்தும் போது நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு ஃபில்டர் இண்டக்டர் யூஸ் பண்றோம். இந்த லைன் இப்ப இங்க வந்து என்ன வருது, டிஸ்பிளே கனெக்டர் போகுது. இந்த ஒரு லைனை மட்டும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இது என்ன, டிஸ்பிளே கனெக்டர். ஓகே, டிஸ்பிளே கனெக்டர். ஓகே, இது வந்து டிஸ்பிளே கனெக்டர்ன்றப்ப இது வந்து பாத்தீங்கன்னா FL ஃபில்டர். ஓகே, இப்ப என்ன வருது, J4க்கு வருது. இப்ப நான் வந்து செக் பண்றேன், இந்த சைடு இப்ப எனக்கு என்ன காமிக்குது, ஷார்ட் சர்க்யூட் காமிக்குது. இந்த சைடு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காமிக்குது, ஷார்ட் சர்க்யூட் காமிக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், இதை ரிமூவ் பண்றேன். இப்ப ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைடு இப்ப ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா OL வந்துருச்சு. அப்ப இங்க ஷார்ட் இல்ல, எங்க டிஸ்பிளே பின் இல்ல. இப்ப இந்த சைடு நான் செக் பண்றேன், ஷார்ட் காமிக்குது. இப்ப ஷார்ட் காமிக்கிறா நம்ம என்ன நினைப்போம், சிபி ஷார்ட்னு நினைச்சுக்கோம். சிபி ஷார்ட் தான் நம்ம எடுப்போம். சிபி ஷார்ட்னு எடுப்போமா எடுக்க மாட்டோமா சொல்லுங்க, மோகன் குமார், சந்துரு, மணி. ஆமாங்க சார். ஷார்ட் டைரக்டா என்ன பண்ணுவோம், சிபி தானே எடுப்போம். ஆமாங்க சார். இப்ப நான் சிபி எடுத்துட்டேன். இப்ப நான் சிபி எடுத்துட்டேன். சிபி எடுத்துட்டு அகைன் இங்க எனக்கு ஷார்ட் காமிக்குது. பாத்துக்குங்க. இப்ப இதுதான் இங்க ப்ராப்ளமே. இப்ப நமக்கு வந்த சோதனை என்ன, இப்ப இங்க எனக்கு ஷார்ட் காமிக்குது அப்படின்னா நான் சிபி எடுத்ததுக்கு அப்புறம் எங்க நான் செக் பண்றேன், சிபியோட J4ல செக் பண்றேன். அப்ப J4ல நான் சிபி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன காமிக்கணும், OL காமிக்கணும். OL காமிக்கணுமா காமிக்க கூடாதா சொல்லுங்க. OL காமிக்கணுமா இல்லைன்னா ஷார்ட் காமிக்கணுமா சொல்லுங்க சொல்லுங்க மணி. ஏன்னா நம்ம டிஸ்பிளேயோட செக்ஷன், ஏன்னா இந்த ஃபில்டர் இண்டக்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டோம். இதோட செக்ஷன்ல எந்த விதமான ஐசிசி ஐமி டயோடு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. எந்த விதமான கம்போனன்ட்ஸ் இது கூட அட்டாச் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயோடு கியோடு எதனா இதுல நடுமத்துல யூஸ் பண்ணிருக்காங்க பேரல் சர்க்யூட்ல, இல்ல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. கெப்பாசிட்டர்னா சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகும்போது நம்ம சில சமயம் செக் பண்றப்போ ஒரு டயோடு வெளியே வந்துட்டு போகும். ஆனா இது ஷார்ட் சர்க்யூட்ன்றப்ப அது எல்லாம் ட்ரைன் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகணும், OL வரணும். ஆனா ரிட்டர்ன் எனக்கு என்ன காமிக்குது, ஷார்ட் காமிக்குது. J4ல என்ன எதுல காமிக்குது, எந்த லைன்ல, J4ல ஷார்ட் காமிக்குது. எங்க செக் பண்ணதுல, போர்டுல. இப்ப இந்த J போர்டு செக்ஷன் செக் பண்றப்ப இப்ப சிபி இருக்கு, சிபிஐசி. ஓகேங்களா, இப்ப இதுதான் J4னு வச்சுக்கோங்க. ஓகே, J4 லைன் இதுதான். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே போர்டுல ஒரு இடத்துல ஏதோ கிரவுண்ட் லைன் இருக்கு. கிரவுண்ட் லைன் அதிலே கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நாங்க டயோடு வேல்யூ செக் பண்றேன், இல்ல பட்ஜெட் ரேஞ்சில செக் பண்றேன். இங்க எனக்கு ஷார்ட் காமிக்கல. சிபில எதுல காமிக்கல, சிபில காமிக்கல. நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. சிபில காமிக்கல. இப்ப சிபில காமிக்காத பட்சத்துல இப்ப எனக்கு சிபி ஓகே கண்டிஷன், சிபில எந்த பிரச்சனை இல்லைன்றத நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கினேன். இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தான் நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு, சிபியு ஓகே, ஆனா எனக்கு போர்டுல ஷார்ட் சர்க்யூட், இன்டர்னலா எனக்கு ஷார்ட் சர்க்யூட். அப்ப நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல. ஆல்மோஸ்ட் என்ன ஃபில்டர் இண்டக்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் தான். இங்க நான் என்ன பண்ணிட்டேன், யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டேன். யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணி என்ன பண்ணிட்டேன், இந்த J4ல யூவி பேஸ்ட், J4ல இருக்கும்போது இதுல ஒரு யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டேன். யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணி இந்த பால்ஸ் என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு பால்ஸ் மட்டும் இது பண்ணிட்டேன். யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணி மறைச்சிட்டேன். மறைச்சிட்டு என்ன பண்ண, ஒரு மைக்ரோ ஜம்பர் ரவுண்ட் ஷேப்ல ஒரு மைக்ரோ ஜம்பர் புதுசா அது மேல இன்சர்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஜம்பர் வயர் எடுத்துன்னு வந்தேன். ஜம்பர் வயர் எடுத்துன்னு வந்து டைரக்டா என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபில்டர் இண்டக்டருக்கு இந்த சைடு அவுட்புட் டிஸ்பிளே கனெக்டருக்கு பாத்தீங்களா, இங்க ஜம்பர் அடிச்சிட்டேன். அகைன் என்ன பண்ண, சிபிஐ ரீபோல் பண்ணி அங்க நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண உடனே இங்க என்ன வந்துச்சு, டயோடு வேல்யூ வந்துருச்சு 428 20 சம்திங் வந்துச்சு. அப்ப
420 சம்திங் டயோடு வேல்யூ வந்துருச்சு. இப்ப டயோடு வேல்யூ வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? இந்த சர்க்கியூட் இப்போ ஓகே ஆயிடுச்சா ஆகலைங்களா? சொல்லுங்க. சார். சர்க்கியூட் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சர்க்கியூட் ஓகே ஆன உடனே ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆன உடனே அடுத்து நான் மொபைல் ஆன் பண்ண டிஸ்பிளேவும் வந்துருச்சு. டிஸ்பிளேவும் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. கஸ்டமரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஏன்னா ஆல்மோஸ்ட் அது சர்வீஸ் சென்டர் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு போர்டு. 4-5 ஷாப் கீப்பர் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் எல்லாம் போயிட்டு வந்துச்சு. இங்க சென்னை பொறுத்தளவுக்கு ரிச்சஸ்ட் மார்க்கெட்டே அது பார்த்துட்டு வந்துருச்சு. அப்ப எனக்கு மொபைல் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு நான் எவ்வளவு சார்ஜஸ் பண்ணேன்? கஸ்டமருக்கு அந்த போர்டை பொறுத்தளவுக்கு டேட்டாஸ் கஸ்டமர் நான் சார்ஜஸ் பண்ணது 350. 350னா 3500 3500 ரூபாய் சார்ஜ் பண்ணேன். இதுக்காக நான் செஞ்சது வேலை என்ன? ஐசி எதனா சேஞ்ச் பண்ணனா? கம்பனன்ட்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணனா? செக்ஷன் எதனா சேஞ்ச் பண்ணனா? எதுவுமே பண்ணல. மைண்ட் ஒர்க், நாலேஜ், சர்க்கியூட், செக்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். நம்மளோட மைண்டை பொறுத்த அளவுக்கு நம்ம தெளிவான பாதையில தெளிவா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ரெடி பண்ணலாம். அதுக்கான விஷயத்த புரிஞ்சுக்கணும், அதுக்கான கரெக்டான செக்ஷனை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா போனை ரெடி பண்ணலாம். எனக்கு என்ன அதுல இருந்து ஒரு விஷயம் நான் கத்துக்கினா என்ன ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரியுது? இன்டர்னலா ட்ராக் உங்களுக்கு சர்க்கியூட் என்ன ஆயிடுச்சு? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. அது ஈவி பேஸ்ட் அப்பீல் பண்ணி நான் மைக்ரோ ஜம்பர் அடிச்சு இங்க இருந்து ஒரு எட்டு வந்தா ஒரு லைன் வந்து எட்டு வந்து சிபியும் ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. போன் ஆன் ஆயிடுச்சு. போன் எனக்கு அப்பயும் ஆன் ஆச்சு, ஆனா எனக்கு கிராபிக்ஸ் வரல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த லைன் எனக்கு ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிறப்ப போன் ஆன் ஆச்சு. போன் ஆன் ஆகலாம் நான் சொல்லல. போன் ஆன் ஆச்சு, எல்லாம் இதாச்சு. ஆனா பட் என்ன வரல? கிராபிக்ஸ் வரல. அப்ப இந்த ஒரு வேலை பார்த்தோன்னே போன் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்ப அவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு 8 கஸ்டமருக்கு மேல அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு 4-5 ஷாப், ஒரு 10 ஷாப், 20 ஷாப்புக்கு ஒரு போன் போயிட்டு வருது அப்படின்னா அந்த போனுக்கு நான் எத்தனை நாள் நான் டைம் அது கொடுத்திருந்தேன்? 3 நாள் எனக்கு டைம் ஆச்சு. ஆனா ஆக்சுவலி ஒரு சிபி ரீபோர்ட் பண்றதுக்கு ஏன் சார் 3 நாள் டைம்? ஏன்னா அதுக்குள்ள நடுமத்துல சில வேலை எல்லாம் வரும். அதையும் நம்ம பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இத ஒவ்வொரு செக்ஷனா செக் பண்ணணும். இது ரொம்ப அதிகமா செக் பண்ணலாம். 2 எனக்கு இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் நான் கண்டுபிடிக்குது. ஜஸ்ட் எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா 30 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா இது ரெடி பண்றது 2 நாள் ஆச்சு. ரெண்டு நாள் ஆச்சு. காரணம் என்னன்னா மத்த வேலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது 1 by 1 தான். எப்பெல்லாம் கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கும் அப்பெல்லாம் இந்த வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்க இந்த சிபி செக்ஷன்ல தான் ப்ராப்ளம். சிபி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னலா உங்களுக்கு ட்ராக் தான் ப்ராப்ளம். எனக்கு செக் பண்றதுக்கு 30 நிமிஷத்துல நான் லைனை செக் பண்ணிட்டேன், ட்ராகை செக் பண்ணிட்டேன். எனக்கு இதுதான் ப்ராப்ளம்ன்றது 99% தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு ரெடி பண்றது 2 நாள் டைம். ஏன்னா நம்ம நடுமத்துல இருக்கிற வேலையும் பார்க்கணும். கஸ்டமர் எத்தனை நாள் இருந்தாலும் டைம் கொடுக்க ரெடி. ஏன்னா ஆல்மோஸ்ட் சர்வீஸ் சென்டர்ல அந்த போன் ரெடி ஆகல. எந்த ஒரு ஷாப் கீப்பர் கிட்டே ரெடி ஆகல. ஆல்மோஸ்ட் அது சிபி ரீபால் பண்ணிட்டாங்க. ஆனா சிபி அவங்க ரீபால் பண்ணதை அவங்க கவனிக்காத இந்த ஒரே விஷயம் தான் ஷார்ட் சர்க்கியூட். பாருங்க, சிபி ரீபால் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னீஷியன் கிட்ட போயிருக்கு. ஏன்னா சிபி ஐசி ரீபால் பண்றதுல எல்லாமே பண்றாங்க. இப்ப எல்லாமே அது டிஸ்பிளே மாத்திர கண்டிஷன் மாதிரி. இப்ப டிஸ்பிளே, ஸ்பீக்கர், மைக் எப்படி சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி இப்ப ஐசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றது, சிபி ரீபால் பண்றதுலாம் அந்த மாதிரி ஆகி போச்சு. அது வந்து இப்ப ஒரு பெரிய விஷயம் இல்ல, பெரிய மேட்டரே இல்ல. ஆனா இங்க விஷயங்கள் என்ன அப்படின்னா சர்க்கியூட் நாலேஜ், ஃபால்ட் ஃபைண்டிங், செக்ஷன், ஒவ்வொரு லைனும் செக் பண்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த லைன் எப்படி ஒர்க் ஆகுது, அங்க என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, இதை பைபாஸ் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப ஐசி கிடைக்கலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஐசி மார்க்கெட்ல அவைலபிள் இல்லவே இல்லை. இந்த ஐசி இல்லவே இல்லைன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாலேஜ் தெரியணும். அந்த ஐசி இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த போர்டு இந்த ஐசி எடுத்து வச்சு அந்த போனை ரெடி பண்ண முடியுமா? சரி, அந்த ஐசி கிடைக்கவே இல்லைனாலும் பைபாஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த போன் வேணாலும் நம்மளால ரெடி பண்ண முடியும். 100 போன் வருதுன்னா 100க்கு 100 போனை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 100க்கு 100 போனும் 99% போனும் ரெடி பண்றேன், ரெடி பண்ணிடலாம்னு சொல்றோம். முட்டாள அப்படி சொல்றவங்க வந்து டெக்னீஷியனும் இல்லை. நான் உண்மையிலுமே சொல்றேன். ஏன்னா 100க்கு 100 போன் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய எலக்ட்ரானிக் மேன் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கிமேட்டிக் தயாரிச்சனா இருக்கட்டும், இல்லை போர்டு தயாரிச்சனா கூட இருக்கட்டும், 100க்கு 100% எல்லா போனுமே ரெடி பண்ண முடியாது. ஏன்னா சில இதுல போர்டு உப்பிட்டு இருக்கும், சில போர்டுல வந்து என்ன ஆகும்? ஐசி வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு இருக்கலாம், சில போர்டுல ஐசி டேமேஜ் ஆயிருக்கலாம், ஐசி உடஞ்சிருக்கலாம், சிபி உடஞ்சிருக்கலாம், இஎம்எம்சி உடஞ்சிருக்கலாம், இஎம்எம்சி ட்ராக் மொத்த ட்ராக்கும் இன்டர்னலா கட் ஆயிருக்கலாம். அதுக்கான டைமும் நம்மளால கொடுக்க முடியாது, கஸ்டமரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான டைம் நம்ம கொடுத்தாலும் எல்லா லைன்லயுமே உங்களுக்கு கட் ஆயிருக்குது. அப்ப டைம் வேஸ்ட், போனும் ரெடி ஆகாது. இந்த மாதிரி விஷயம் இருக்கு. நீங்க 100க்கு 70% போன்னாச்சு கண்டிப்பா ரெடி பண்ணிடலாம். நான் சொல்ற சீக்வன்ஸ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிகம் இல்ல, 100க்கு 70 இல்லைன்னா 80%.
100க்கு 100% என்னால இல்ல யாராலுமே ரெடி பண்ண முடியாது. இதுதான் உண்மையும் கூட. இல்ல சார் நான் 100க்கு 100% எல்லா ஃபோனும் ரெடி பண்றோம்னு அப்படி யாருன்னா ஒரு டெக்னீஷியன் இருந்தாலும் நானும் எவ்வளவு லட்சியமா இருந்தாலும் குடுத்து நான் உங்ககிட்ட கிளாஸ் போறதுக்கு தாராளமா நானே போயிடுவேன். யார் வேணாலும் போலாம். இப்போ நான் சொல்றேன் 100க்கு 100 சைனால எந்த ஒரு இதுல போனாலும் 100க்கு 100% ஃபோனை ரெடி பண்ண முடியாது. 100க்கு 100% ஃபோனை ரெடி பண்றேன்னா ஸ்வைப் பண்ணலாம். அப்ப ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு டொனேஷன் போர்டு வேணும். டொனேஷன் போர்டு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு CPU, eMMC நல்லா இருக்கணும். பாருங்க அந்த டொனேஷன் போர்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு என்ன நல்லா இருக்கணும்? CPU, eMMC நல்லா இருக்கணும். அப்படி CPU, eMMC நல்லா இருந்து அந்த போர்டு வந்து ஸ்வைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அந்த போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு போர்டு வேற போர்டுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதே போர்டு கூட சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்ல வேற போர்டு நான் சேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஸ்வைப் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஏன்னா விஷயமே இப்ப இப்படிதான் இப்போதைக்கு மார்க்கெட்ல போகுது. ஓகேங்களா? எவ்வளவு பெரிய நீங்க எவ்வளவு சில ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் நான் சில இன்ஸ்டியூட் போயிருந்தேன். எனக்கு டூல்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வெறும் டூல்ஸ் மட்டும். அவங்க போய் இப்பதான் ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் இப்பதான் வந்து போயிருக்காங்க. கிளாஸும் எடுத்து அட்டன் பண்ணியிருக்காங்க, கத்துக்கிட்டாங்க. ஐசிசி எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? மைக்ரோஸ்கோப், எஸ்எம்டி மிஷின் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினாங்க. சரி ஓகே இது எல்லாமே கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சால்டரிங் மிஷின் இது எல்லாம். ஆனா இன்னும் தேவையில்லாத சில டூல்ஸ் எல்லாம் வேற வாங்கிட்டாங்க. அது தேவையில்லாம அவருக்கு செலவு ஒரு 60,000 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னாரு. எந்த ஒரு இன்ஸ்டியூட் நம்ம குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா விஷயமே என்னன்னா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு எப்பயுமே இப்ப இதுல நீங்களே கூட இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அனுபவம். எல்லாருமே நீங்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பல வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. சில பேர் இன்ஸ்டியூட் போனவங்களாம் இருக்கலாம், போவாதவங்களும் இருக்கலாம். இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டூல்ஸ் வாங்கி வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா சில இன்ஸ்டியூட் போன பிகினர் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டூல்ஸ் ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிடறாங்க. அது யூஸ் ஆகாம அவங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிய மாட்டேது. அது இல்லாம அதுக்கான ப்ராப்ளம் வந்தாலும் அது எந்த செக்ஷன்ல இருந்து நம்ம டயக்னோஸ் பண்றதுன்னு தெரிய மாட்டேது. ஐசி ரீபல் பண்ண தெரிஞ்சா போதும்னா ஐசி மட்டும் இப்போ ரீபல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம டூல்ஸ் வாங்குறத கம்மி பண்ணிட்டு ஹேண்ட் ஸ்கில்ல வளர்த்துக்கணும், செக்ஷனை வளர்த்துக்கணும், மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும். இது எல்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் வேணும், இந்த டூல்ஸ் வேணாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ ஓப்பனா நான் சொன்னா ஒரு டிஎஸ்ஓ இப்போ வந்து நம்ம டீச்சர் நான் வந்து 2.5 வருஷம் 3 வருஷமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் இப்போ எடுத்துன்னு இருக்கும். அடுத்து ஆஃப்லைன் கோர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்லைன் கோர்ஸும் போயிட்டு இருக்கு. இப்ப ஆனா எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா எனக்கு அனுபவம் இருக்குது. செல்போன் ஃபீல்டுல நோக்கியா சர்வீஸ் சென்டர்ல நம்ம வேலை செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. நோக்கியா சர்வீஸ் சென்டர் மூடனதுக்கு அப்புறம் இது எல்லாமே இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து செல்போன் ஃபீல்டுல இருக்கோம். ஓகே, ஐ மீன் கீபோர்டு 1100 போன் இருக்கு பாத்தீங்களா, அப்ப லான்ச்சிங் ஆன டைம்ல இருந்தே நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம். ஓகே, இப்ப இப்படி இருக்கு. அப்ப இப்ப டிஎஸ்ஓ நான் வாங்கினது எப்ப தெரியுமா வாங்கினேன்? சிம்பிளா நான் சொன்னேன், டிஎஸ்ஓ வாங்கி எனக்கு இன்னும் ஒரு 2 மாசம் கூட ஆகல. ஏன்னா எனக்கு இப்பதான் டிஎஸ்ஓ எனக்கு தேவைப்படுது. எனக்கு மேக்சிமம் தேவைப்படுது அப்படின்றனா என்னோட நாலேஜுக்கு டிஎஸ்ஓ இது வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ணாம நான் எல்லா போனை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு டிஎஸ்ஓ ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். முக்கியமா டிஎஸ்ஓ இருந்துச்சுன்னா எவ்வளவு ஈஸியா செக்ஷன் நம்ம செக் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஆனா டிஎஸ்ஓ எல்லாமே நம்ம எவ்வளவு செக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இங்கதான் ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் ஆனா எல்லா ஸ்டூடெண்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, மைண்ட் செட்ல எடுத்துக்க முடியாது. அதனாலதான் இப்ப டிஎஸ்ஓ வாங்கினே இப்போ ஆஃப்லைன் கோர்ஸ்க்காக தான் முக்கியமா நம்ம டிஎஸ்ஓ வாங்கணும் வச்சு இப்போ என்னோட இஷ்யூக்காக நான் வாங்கி ஜஸ்ட் இப்ப 2 மாசம் கூட ஆகல. இப்ப அந்த மாதிரி இப்ப டூல்ஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம். டூல்ஸ் வாங்கணும், டூல்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஆனா அந்த டூல்ஸ் ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், எப்ப வாங்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம். எப்ப நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னும் என்கிட்ட ஷார்ட் கில்லர் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா தெர்மல் கேமரா இல்ல. தெர்மல் கேமரா எல்லாமே எந்த செக்ஷன்ல ஷார்ட் இருக்கு, எந்த சர்க்கியூட்ல செக் பண்ணணும், எங்க செக் பண்ணா எந்த போன் ரெடி ஆகும், எது ரெடி ஆகாது, எந்த இடத்துல ஃபால்ட், லீக்கேஜ் ஷார்டேஜா, ஃபுல் ஷார்டேஜா, மைனர் ஷார்டேஜா, அதிகமா எங்க ஆகும், வாட்டர் டேமேஜ் இருந்துச்சுன்னா எங்க ஷார்ட் ஆகும் அப்படின்றத அந்த நாலேஜ் எல்லாமே இருக்குதால எனக்கு இப்போதைக்கு தெர்மல் கேமரா தேவைப்படல. இனிமேல் நான் வாங்கினாலும் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆல்ரெடி நீங்க என்ன தெர்மல் கேமரா வச்சிருக்கீங்களா? மோகன், மணிகண்டன், சந்துரு? இல்ல சார். வச்சிடல. ஆனா உங்களுக்கு ஷார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியல தெர்மல் கேமரா இல்லாமலே எல்லா செக்ஷனும்? முடியுது சார். ஓகே, மணிகண்டன் உங்ககிட்ட இருக்கா தெர்மல் கேமரா? இல்ல சார், வாங்கல சார். ஆனா எப்படி ரெடி பண்றீங்க? இப்ப ரோசின் அப்பிள் பண்ணி எல்லா செக்ஷனும் ரெடி பண்ணிடுறீங்களா? ரோசன் போட்டு தான் இருக்கேன். ஓகே, மோகன் குமார் உங்ககிட்ட அப்புறம் இருக்குங்களா? அந்த இது நம்ம தெர்மோமீட்டர் இருக்குல்ல சார், ஆமா ஆமா. அதை தெர்மோமீட்டர் வச்சிருக்கேன் சார். அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அதை வச்சு செக் பண்ணிடுறீங்க. அளவுக்கு சார், சின்ன சின்ன. ஓகே, மோகன் குமார் நீங்க தெர்மல் கேமரா வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இல்லைங்க சார். நான் வாங்கணும்னு நினைச்சேன். எப்போ நான் இங்க லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினைச்சேன்.
ஓஹோ ஓஹோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிச்சிங்க. ஆனா பட் இப்போ தெர்மல் கேமரா எல்லாமே நீங்களே ரிமூவ் பண்றீங்களா ஷார்ட் எல்லாத்தையும்? ஒர்க் பண்ணிக்கலாம் சார். ம். அவ்வளவுதான். இப்ப தெர்மல் கேமரா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கலாம். யார் இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா சில ஷாப் கீப்பர் சில இன்ஸ்டியூட்ல வந்து ஃபர்ஸ்டே இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் ஒரு கம்பல்சரி தள்ள விட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபீஸ் கட்டி அவங்களோட ஷாப்பை மூடுறாங்க. இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இல்லை காலேஜ் அவங்களோட டைம் வளர்த்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகுறாங்க. அவங்களுக்கான நாட்கள் கொடுக்குறாங்க. 30 நாளா இருக்கட்டும், 15 நாளா இருக்கட்டும், 60 நாளா இருக்கட்டும். அவங்களோட நாட்களை கொடுக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் கொடுத்தாலும் அப்புறம் சாப்பாடு காசு இருக்கு, சாப்பாடு செலவு அது இதெல்லாம் எல்லாம் பண்ணி ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் வந்து பார்த்தா செலவு பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம இந்த டூல்ஸ்ல வேற செலவு பண்றாங்க. ஆனா இந்த டூல்ஸ் எல்லாம் செலவு பண்ணிட்டு அவங்க லாஸ்ட்ல அவங்க யோசிக்கிற ஒரே விஷயம் தான், இப்ப ஏன் இதெல்லாம் யூஸ் ஆகல அப்படின்ற ஒரு பட்சத்துல தள்ளப்படுது. அப்ப அந்த டூல்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு ஷாப் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு சிலபஸ் அமைச்சிருக்காரு. அந்த சிலபஸ் நான் ஓப்பன் பண்ணி ஏன்னா இன்ஸ்டியூட் அதுல பேர் எழுதிருக்கும். அதனால நான் அதை ஓப்பன் பண்ண விரும்பல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் டூல்ஸ் மட்டுமே இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளவு டூல்ஸ் வாங்கி நீங்க என்னதாங்க பண்ண போறீங்க? நீங்களே இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க பிசினஸ். என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்னா இது எல்லாம் வாங்கி எனக்கு எந்த யூஸும் இல்லை சார். எல்லா டூல்ஸுக்கும் யூஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே எந்த ஒரு டூல்ஸ் வேணாலும் யூஸ் இருக்கு. ஆனா அது யூஸ் வந்து இப்ப இல்ல இருக்கு. எப்ப இருக்குன்னா அதுக்கான அனுபவம், அதுக்கான நாட்கள் இருக்கு. அப்பதான் அது வந்து அந்த டூல்ஸ் யூஸ் ஆகும். அது வரைக்கும் அவருக்கு நாலேஜ் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சர்க்யூட் நாலேஜ் இருக்கணும், செக்ஷன் நாலேஜ் இருக்கணும், வால்டேஜ். இப்ப வந்து ஒரு ஷார்ட் கில்லர் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஷார்ட் கில்லர் எவ்வளவு வால்டேஜ் கொடுக்கணும், எவ்வளவு ஆம்பியர் அங்க இன்ஜெக்ட் பண்ணணும், எந்த செக்ஷன்ல நம்ம எவ்வளவு தூரம் செக் பண்ணணும். சிபி ஆனா சிபி செக்ஷன்ல போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 1.8 வால்டேஜ் கொடுத்து 5 ஆம்பியர் கொடுத்தாரு. சிபி போயிடுச்சு காலி. போன் ரீசெட் செக்ஷன்ல ப்ராப்ளம். உங்களுக்கு வி கோர் செக்ஷன், வி கோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அது பட்ஜெட் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தான் காமிக்குமே. அது ஷார்ட்டே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, 0.8 வால்டேஜ் வந்த இடத்துல 1.8 வால்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ஆம்பியர் அதுவும் பாருங்க 5 ஆம்பியர் டைரக்டா சிபியு போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எனக்கு பண்றப்ப ஏன் சார் இது ஏன் நீங்க வந்து பண்ணா அப்ப என்ன ஒரு விஷயம்னா நம்ம டூல்ஸ் வாங்குறதுங்காட்டி அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அது எந்தெந்த செக்ஷன்ல யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா இது வரைக்கும் ஷார்ட் கில்லர் கூட இல்ல. ஆக்சுவலா நான் ஷார்ட் கில்லர் இப்போ வந்து எதுக்கு வாங்க போறேன்னா இப்ப லேப்டாப் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஹிந்தியில ஆன்லைன் கிளாஸ். அதுக்கு ஒன்னா எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா லேப்டாப்ல ஷார்ட் கில்லர் இருந்தாதான், ஏன்னா அதுல வந்து 5 ஆம்பியர் வந்து ஆல்மோஸ்ட் அது ஆன் ஆகிறதுக்கே 5 ஆம்பியர் வேணும். லேப்டாப் 19 வால்டேஜ்ல இருந்து 5 ஆம்பியர் இருந்தாதான் உங்களுக்கு லேப்டாப் ஆன் ஆகும். அந்த லேப்டாப் ஆன் பண்றதுக்கு 5 ஆம்பியர்னா நம்மளோட டிசி பவர் சப்ளை என்ன இருக்கு 5 ஆம்பியர் தான். ஆனா அதோட ஷார்ட் ரிமூவ் பண்றதுக்கு என்ன வேணும், அதை விட ஆம்பியர் அதிகமா இருக்கிற ஒரு டிசி பவர் சப்ளை வேணும். அதுக்காக ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணலாம் லேப்டாப் போர்டுக்கு. ஆனா செல்போனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 5 ஆம்பியரே அதிகம். 5 ஆம்பியர் செக்ஷன்ல நம்ம ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எவ்வளவு செக்ஷன் தான். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரி ஓகே, இப்ப இந்த ஒரு செக்ஷன் நான் எப்படி ரெடி பண்ணணுன்றத உங்ககிட்ட என்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். அடுத்தது வாங்க நம்ம டிஸ்பிளே செக்ஷன் போலாம். இப்போ டிஸ்பிளே செக்ஷன்ல இது எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம டிஸ்பிளேல என்னென்ன சார் செக் பண்ணணும். டிஸ்பிளே செக்ஷன்ல அடுத்து நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நீங்க இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா டிஸ்பிளேட நம்மளோட ரீசெட் லைன் ஓஎல்இடி ரீசெட் லைன் என்னன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனை செக் பண்ணணும். இதுல என்ன வரும் 1.8 வால்டேஜஸ் வரும். என்ன வரும் 1.8 வால்டேஜ். அகைன் இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் செக் பண்ணணும், இதுக்கப்புறம் எல்சிடி டிடெக்ட் லைன். இந்த எல்சிடி டிடெக்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா எங்க போகும்னு கேட்டீங்கன்னா சிபிக்கு போகும், இல்லைன்னா பவர் ஐசி. எங்க போகுதுன்னு பாருங்க, சிபிக்கு வந்திருக்கு. இப்ப சிபிக்கு இது வந்திருக்கிற பட்சத்தில் இப்ப என்ன வரும், இது வந்து டிடெக்ட் லைன் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1.8 வால்டேஜ் அங்க இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்டி வால்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓஏ என்ன வால்டேஜஸ் EL1 EL2 வால்டேஜஸ் 1.8 வால்டேஜ் அவுட்புட் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப எந்த அளவுக்கு சர்க்யூட் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தா மட்டும் நம்ம போனை ரெடி பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இது இப்ப ஐசிக்கு போகும். எந்த ஐசிக்கு, நம்மளோட டிஸ்பிளே டிரைவர் ஐசிக்கு. இப்ப இந்த ஐசிக்கு போன உடனே இப்ப இந்த ஐசி நம்மளுக்கு ஆன் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஐசி ஆன் ஆகணும். இப்ப ஆடியோ சொல்யூஷன்ல இந்த ஐசி பத்தி எதுவுமே கொடுக்கலாம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வால்டேஜ் வரணும், 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரணும், LX1. அதுக்கப்புறம் இதே வால்டேஜஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், LS3க்கு ஆகும், அவுட்புட் இன்னும் ஆகும். அதுக்கப்புறம் இது இன்புட் வால்டேஜஸ் 2 வால்டேஜஸ் வரும், 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ். அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் கரெக்டா இருக்கணும், கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் லைன் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும், இந்த இண்டக்டர் கரெக்டா இருக்கணும், இந்த இண்டக்டர் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுல உங்களுக்கு அவுட்புட் ஆகும். இந்த எனேபிள் 1 எனேபிள் 2 வந்த உடனே என்ன ஆகும், உடனே அவுட்புட் ஆகும். என்னென்ன வால்டேஜ் சரி அவுட்புட் ஆகும், எனேபிள் 1 வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், பிளஸ் 4.6 வால்டேஜஸும்
-4.4 வால்டேஜஸும் வந்துடும் எனேபிள் 1 வந்ததுக்கு அப்புறம். எனேபிள் 2 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 7.6 அல்லது 7.3 வால்டேஜஸ் அவுட்புட் ஆகும் கிராபிக்ஸ்க்கு. ஐ மீன் கிராபிக்ஸ் இல்ல பேக்லைட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இது எல்லா செக்ஷனும் சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் ஆகினா மட்டும்தாங்க உங்களுக்கு டிஸ்பிளே கரெக்டா ஒர்க் ஆகும். இதுல எதனா ஒரு செக்ஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு +4.6 வால்டேஜஸ் வரும், -4.4 வால்டேஜஸ் வரும், உங்களுக்கு 7.6 வால்டேஜஸ் வராது. ப்ராப்ளம் இது கொடுக்கும். சரி, ஓகே, எனக்கு 7.6 வால்டேஜஸ் எனக்கு வந்துச்சு சார் அப்படின்னா கூட அப்ப டயோடு வேல்யூ எல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அந்த டேட்டா 0ல இருந்து டேட்டா கிளாக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருந்து டேட்டா 0ல இருந்து 3 வரைக்கும் ஒர்க் ஆகுது பத்தில இந்த காம்யூனிகேஷன் லைன் தான் நம்மள எந்த நேரத்துல என்ன செக்ஷன் நம்ம ஆன் பண்றோம், எந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்ற ஒரு செக்ஷன். அதோட செக்ஷன், அதோட வேலைகள் இன்னும் எவ்வளவு வேலைகள் இருக்கு, அது எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லுவேன். அந்த செக்ஷன் வரப்ப அதுக்கான கான்செப்ட் வரப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அதோட வேலையை எவ்வளவு முக்கியமான வேலை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்ற சீக்வன்ஸ் ஒரு நூல் அளவு கூட உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாம நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம புடிச்சிடலாம், புடிச்சு ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க மோகன்குமார், சந்துரு, மணிகண்டன்? ரெடி பண்ணலாம். முடியும் சார். ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? மொத்த டிஸ்பிளே செக்ஷனே இப்ப இதுதான். அடுத்தது நம்ம டச் செக்ஷன். இதுல அப்ப நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? டச் டிஸ்பிளே செக்ஷன் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டச் செக் பண்றோம். டச்ல என்ன லைன் சார் செக் பண்றோம்? டச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1.8 வால்டேஜ் 3.0 வால்டேஜஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.8 வால்டேஜஸ் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 2.2K ரிஜிஸ்டரா இருக்கும், இல்லைன்னா 10 கிலோ ரிஜிஸ்டரா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு என்ட்ரி பிளைன் கூட கனெக்ட் ஆகும். அடுத்து நம்மளுக்கு 3.0 வால்டேஜஸ். ஓகேங்களா? 3.0 வால்டேஜ் செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்? சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். 1.8 வால்டேஜஸ் டாட்டா வித் என்ன வரும்? சிக்னல்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கிளாக் லைன் 1.8 வால்டேஜ் வித் என்ன வரும்? சிக்னல் வரும். என்ட்ரி பிளைன்ல ஆல்மோஸ்ட் 1.8 வால்டேஜ் வரும்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்றோம்? இதுக்கப்புறம் எரர் லைன், ஃபில்கேஜ் எரர் லைன் செக் பண்றோம். இது எங்க போகும்னா சிபிக்கு போகும், இல்ல பவர் ஏசிக்கு போகும். இது வந்துருக்கு பாருங்க சிபிக்கு. ஓகேங்களா? இப்ப சிபிக்கு இது வந்துருச்சு. இப்ப இந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன், இந்த எரர் லைன், இந்த டிஏ லைன், எரர் லைன், இந்த டிஏ சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் வந்து எதுக்கு முக்கியமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டச்ல கை வைக்கிறோம். நீங்க டச்ல கை வச்சுன்னா அது கீழே என்ன இருக்கு? சாஃப்ட்வேர் மூலியமா ஒரு ஆப்ஸ் இருக்கு. கேமராவா இருக்கலாம், வைஃபையா இருக்கலாம், செட்டிங்ஸா இருக்கலாம், இல்ல சில ஆப்ஸ் வேற எந்த ஆப்ஸா இருக்கலாம். இன்னைக்கு எந்த ஆப்ஸ் தான் கிளிக் பண்றீங்க அப்படின்றது சிபில இருந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா என்ன ஆகும்? யூஎஃப்எஸ் கூட காம்யூனிகேஷன் ஆகும், டச்சுக்கும் காம்யூனிகேஷன் ஆகும். அப்போ வந்து அந்த பர்டிகல் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா அது ஓப்பன் ஆகாது. இந்த எஃப்ஜி அண்டர்ஸ்கோர் எரரும் இதுக்கு வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்குது. ஓகேங்களா? டிடெக்ட் லைனும் இது வந்து ஐ மீன் டிஎல் லைன், சாரி டாட்டா அண்ட் கிளாக் லைன் 1.8 வால்டேஜ் இது எல்லாம் வரணும். ஏன்னா இப்ப டச்சுக்குன்னு ஒரு ஐசி இருக்கு. டச்சோட ஐசி வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நம்மளோட போர்டுல இருக்கும், சில சமயம் போர்டுல இல்ல அப்படின்னா நம்மளோட டச்ல இருக்கும். டச்ல சில எவ்வளவு டச் J7 பாத்துருக்கலாம், J2 பாத்துருக்கலாம். இந்த மாதிரி பழைய டச் தனியா உங்களுக்கு டிஸ்பிளே தனியா இருக்கிற இது செக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டச் இருக்கும். அந்த டச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிப்புக்கு அந்த டச்சோட ஸ்டிப்லயே ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த ஐசி வந்து காமனா டிஸ்பிளேக்குள்ள இருக்கு, இல்லைன்னா நம்மளோட போர்டுல இருக்கும். அப்போ போர்டுல இருந்துச்சுன்னா எப்படி அந்த போர்டு ஒர்க் ஆகுது, போர்டுல இருக்க ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ அதிகபட்சமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓஎம்எல்இடி டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே ஐசிலேயே உங்களுக்கு டச் சர்க்கிட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி அந்த ஐசில காமனா கொடுத்துட்டாங்க. அப்ப டிஸ்பிளே ஐசி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், கூட டச்சும் வந்து ஒர்க் ஆகாது. அதனாலதான் இப்போ வர போன்ல மேக்ஸிமம் டிஸ்பிளே உடஞ்சிச்சுனாவே உடனே டச்சும் கூட ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த போன்ல நல்லா விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. நான் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் இருந்த போன்லாம் எப்படி இருந்துச்சு? டிஸ்பிளே உங்களுக்கு உடஞ்சாலும் அல்லது டிஸ்பிளே உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் டச் நீங்க ஸ்வைப் பண்ணீங்க, இல்லை டச் எதனா நீங்க இப்போ ஃபோன் வருதுன்னா இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அட்டன் ஆகும், பேசலாம், இது பண்ணலாம். ஆனா இப்போ இருக்குது டிஸ்பிளேவில் எதனா ப்ராப்ளம்னா டச் ஒர்க் ஆகாது. அதுக்கான டிஸ்பிளே ஐசி கூட டச் ஐசியும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்டா வச்சுட்டாங்க. இதான் ரீசன். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு, புரிஞ்சா மட்டும்தான் இப்போ மொத்தமே இந்த டிஸ்பிளே செக்ஷனை நம்ம ரெடி பண்ண முடியும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சந்துரு புரிஞ்சுதுங்களா? மணிகண்டன் புரிஞ்சுதுங்களா? மோகன் குமார் புரிஞ்சுதுங்களா? எதனா டவுட் இருக்கா? புரியுதுங்க சார். புரியுது சார்.
எதனா டவுட் இருக்கா சந்துரு? புரியுது சார். ஓகே சார். ஓகே மணிகண்டன், உங்களுக்கு எனி டவுட்? சார் புரியுது சார். சார் என்னன்னா இப்போ நம்ம ஓஎல்இடி டிஸ்பிளே இருக்குல்ல சார், சொல்லுங்க. நான் அதை இனிமேல் செக் பண்ணணும்னு ஒரு ஐடியா சார். எனக்கு தெரியும். இப்போ 7.6 வோல்ட் தானே சார் லைட்டிங்க்கு எடுத்துக்குது. ஆமா, கிராபிக்ஸ் அதான் லைட்டுக்கு, அதான் பேக் லைட்டுக்கு அதுதான் ஆ, சொல்றேன். நம்ம 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 இப்போ டிஸ்பிளே நார்மல் டிஸ்பிளே மாத்தால அதில் நார்மல் எல்இடி வருதுல்ல சார், அப்போ அது வோல்டேஜ் எதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதுலேயே ஏதாவது? நார்மல்னா 17ல இருந்து 35க்குள்ளார வரும். அதோட செக்ஷன் நான் உங்களுக்கு வரப்ப நான் தெளிவா சொல்றேன். இன்னும் அதுக்கான செக்ஷனே நம்ம போகல. நம்ம ஓஎல்இடி டிஸ்பிளேக்கு பதிலாக நார்மல் டிஸ்பிளே போடுறோம்ல சார், டிஎஃப்டி டிஸ்பிளே. இப்போ டிஎஃப்டி அதுக்கு ஐசி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐசி வந்து இதுல இருந்து உங்களுக்கு 7.3 வால்டேஜ் போயிட்டு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லை எல்சிடி டிஸ்பிளே போடுறப்ப அந்த ஐசி டிஸ்பிளேல இருக்கிற ஐசி வந்து அதுக்கான லைட் செக்ஷனை பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும் வால்டேஜ். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அங்கே டிஸ்பிளேல மாற்றிருப்பாங்களா சார்? ஆமா, டிஸ்பிளேக்குள்ள இருக்குதுல ஐசி, அந்த ஐசி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு போர்டுல இருக்கிற ஐசி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுதுங்களா? போர்டில் நம்ம மாற்ற முடியாது. மாத்த முடியாது. புரியுதுங்களா? டிஸ்பிளேக்குள்ளார அது பூஸ்ட், அங்க பூஸ்ட் கன்வர்ஷன் எல்லாம் அந்த ஐசில கொடுத்துருப்பாங்க. ஓகே 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 சார். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் J10F இந்த போன்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா, நீங்க டூப்ளிகேட் டிஸ்பிளே, காப்பி டிஸ்பிளே போட்டீங்கன்னா உங்களால பிரைட்னஸ் கம்மி அதிகம் பண்ண முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? ஆமா சார், ஆரம்பத்துல வந்தப்ப அந்த பிரச்சனை ஆச்சு சார். ஆரம்பத்துல ஏன்னா அதுல OMLED டிஸ்பிளே வரும். அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிரைட்னஸ் வந்து ஹை, இது ஹை வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஹை இதுனா அந்த 7.0 இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 17 இல்லைன்னா 35 வால்டேஜ் வந்து பூஸ்ட் ஆகிற மாதிரி அந்த ஐசில கொடுத்துருவாங்க. அதுல நீங்க பிரைட்னஸ் கம்மி அதிகம் கண்ட்ரோல் வராது, ஒரே பிரைட்னஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன, அந்த ஐசி ஒர்க்கிங். அதே மாதிரி தான் இதுல மற்ற செக்ஷன் எல்லாமே. அது கம்மி அதிகம் எல்லாம் பண்ணா அது ஐசியோட சீக்வன்ஸை பொறுத்து இருக்கு. அந்த ஐசி என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்காங்களோ அதோட நம்பர், அதோட விஷயங்களை வந்து பொறுத்து இருக்கு. சரிங்களா மணிகண்டன்? ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? மோகன்குமார், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்ப டிஸ்பிளே செக்ஷன் முழுக்க எதனா டவுட் இருக்கா? புரியுதுங்க சார். எனி டவுட், எதனா ப்ராப்ளம் இருக்கா, டவுட் இருக்கா? இல்லைங்க சார். சரி, ஓகே பாய். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.